சிறப்பான முறையில் சிறப்புமிக்க தேசிய தலைவர் என்ற தேவர் பெருமான் அவர்களின் வாழ்க்கை வரலாறை சிறப்பான முறையில் எடுக்க உறுதுணையாக இருந்த படக்குழுவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பத்திரிகை நண்பர்களையும் வருக வருக என வரவேற்று, மேலும் திரளாக வந்துள்ள அன்பு உள்ளங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள முன்னாள் அமைச்சர் பாசமிகு அக்கா எஸ் கோகுலேந்திரா அவர்களை வருக வருக என வரவேற்று, நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள நடிகர் மற்றும் சிறப்புமிக்க தோற்றத்தில் தேவர் தோற்றத்தில் நடித்து தேவரையாக்கு பெருமை சேர்த்த அன்பு நண்பர் பஷீர் அவர்களையும், அண்ணன் கலைப்புலி தானு அண்ணன் அவர்களையும், அக்கா கௌதமி ஆக்டர் தலைமை கழக பேச்சாளர் அக்கா அவர்களையும், அண்ணன் உதயகுமார் அவர்களையும், பேரரசு அவர்களையும், மோகன்ஜி அவர்களையும், எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அண்ணன் விஜயகுமார் அண்ணன் அவர்களையும், ஷோ ஐயர் அவர்களையும், இந்த தேவர் தேசிய தலைவர் படத்தை எந்த ஒரு பிழை திருத்தமும் இல்லாமல் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் நவமணி அண்ணன் அவர்களையும், மேலும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள பாடலாசிரியர் அன்பு நண்பர் சிநேகன் அவர்களையும், அனைத்திற்கும் மேலாக அன்பு நண்பர் ஆர்கே சுரேஷ் அண்ணன் அவர்களையும், அண்ணன் இங்கே பின்னாடி இருக்கும் எனக்கு தெரியாது பிரிச்சு, என்னுடைய பாசமிகு சகோதரர் மூர்த்தி தேவர் அவர்களையும், நேதாஜியாக நடித்த அன்பு நண்பர் சத்ய அட்வொகேட் சிறப்பாக ஹைகோர்ட்டுடன் சுப்ரீம் கோர்ட் வரை வழக்கை துரிதமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் இவர் நேதாஜியாக, இந்த படத்தில் நேதாஜியாக நடித்தவர் தான் நம்ம சத்யகுமார். இதற்கு இவரை நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் வெளியிலேருந்து இறக்குமதி ஒருத்தர் பண்ணோம் மும்பையிலிருந்து. ஆனால் அவர் வந்து மிகுந்த ஒரு பொருட்செலவு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டாரு. ஆனால் வந்து அன்பு நண்பர் சத்யகுமார் அட்வொகேட் வந்து அவராக வருவார், அவரே ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவார், காட்டிட்டு அழகான முறையில் சிறப்பான முறையில், அதாவது எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எந்த பகுதியில் இங்கே ஷூட் வந்து சிவகங்கை, அதுபோல் தேனி, அதுபோல் காஞ்சிபுரம், அதுபோல் எந்த பகுதிக்கும் வந்து சிறப்பாக நடித்து கொடுத்து போனார். அவரை வந்து காமிச்சவர் அன்பு நண்பர் பஷீர் தான். அதுபோல் ஆமாம், அதே போல் இதில் அதே போல் ஆப்பு நாட்டு மறவர் சங்க தலைவர் அன்பு நண்பர் டாக்டர் ராம்குமார்ஜி அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். அதே போல் அன்பு நண்பர் SSR கண்ணன், அவர் வந்து அவருடைய அப்பாவுடைய SSR அவருடைய வேடத்திலே நடித்த அன்பு நண்பர் SSR கண்ணன் ராமுதேவர் அவர்களையும், வெங்கையல் வீரா பசுமன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தலைவர் அவர்களையும், மற்றும் அன்பு நண்பர் மாதேஸ்வரன் அவர்களையும், ஆர் சர்மா அவர்களையும்,
நிகழ்ச்சிக்கு அதற்கு மேலாக வைரதேவர் அவர்களையும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக வழிநடத்தி செல்லும் அன்பு நண்பர் பழனிவேல் அண்ணன் அவர்களுக்கும், அதே போல மந்திரமூர்த்தி அவர்களையும், அதே போல எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ரத்னவேல் பாண்டியன் சிறப்பான முறையில் நிகழ்ச்சியை வடிவமைத்து கொடுத்த அன்பு நண்பர் அவர்களுக்கும், அனைத்திற்கும் மேலாக என்னுடைய சகோதரி பஷீர் அக்கா அவர்களையும், இந்த திரைக்கதை வசனத்தை, கதை வந்து ஐயாவுடையது, இயக்கம் டைரக்டர் அன்பு அண்ணன் அரவிந்தராஜ் டிஎஃப்டி, ஊமை விழிகள், உழவன் மகன், அதுபோல் பல்வேறு படங்களை இயக்கி சிறப்பான ஒரு 15 நம்மளுடைய 90 கிட்ஸ் அதுபோல் சொல்கிற அந்த காலத்தில் வந்து அனைவரும் பேசப்படும் ஒரு டைரக்டராக இருந்தார். இப்போவும் வந்து பல்வேறு படங்களில் நடித்து இயக்கி கொண்டிருக்கிறார். இந்த படத்தை எந்த ஒரு பிழையில்லாமல் அன்பு பத்திரிகை நண்பர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் இந்த படத்தை வந்து ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு ஏஆர் பெருமாள் தேவர் ஐயா அவருடைய புத்தகத்தை தழுவியும், அதே போல் ஆராய்ச்சியாளர் நவமணி அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் அண்ணன் அன்பு அண்ணன் டைரக்டர் அரவிந்தராஜ் சார் வந்துட்டு எந்த ஒரு பிழை இல்லாமல், அதாவது இந்த படம் வந்து யூ சான்றிதழ் பெற்றிருக்கு என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு கட்டம் இல்லை, எந்த ஒரு கட்டம் இல்லாமல் யூ சான்றிதழ் பெற்றிருக்குது. எல்லா இடத்துலையும் ஐயோ தேவர் படமா, ஏதாவது கான்ட்ரவர்சி இருக்கும், அது இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் சும்மா பேச்சுவார்த்தை பேசுறது, இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சது ஐயா டைரக்டர் ஐயா தான். அதாவது என்ன இருக்கோ as per ரெக்கார்டு, அந்த நாவல் புத்தகத்தை தழுவியும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் முற்காலத்தில் என்ன 1957 என்ன ஜட்ஜ்மெண்ட் என்னென்ன இருந்ததோ அதில் இருக்கிறது தத்ரூபமாக. அதாவது நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க, ட்ரீசர் பார்த்துருப்பீங்க. மிக சிறப்பான முறையில் இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கும் ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கு. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மத நல்லிணக்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு படமாக இது இயக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து எந்த ஒரு காட்சிகளும் மிகைப்படுத்தவே கிடையாது. அனைத்து காட்சிகளுமே நடந்தவைகளை எதுவும் சித்தரிக்காமல் செதுக்கப்பட்ட ஒரு காவியம் தொகுப்பு தான் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய, சித்தர் ஐயாவுடைய தேசிய தலைவர் தேவர் பெருமான். அதாவது தேவர் பெருமான், நாங்கள் தேசிய தலைவர் நினைச்சோம், தேவர் பெருமான் சொல்லிட்டு ஐயா இளையராஜா ஐயா அவர் வந்து, நான் உங்களுக்கு சொன்னனே என்ன டைட்டில் மாற்றலையானாங்க, இல்லை வச்சாச்சு தேசிய தலைவர் ஐயா வந்து மறைக்கப்பட்ட வரலாறு. அவர் வந்து ஒரு ஜாதிய தலைவரை காமிக்காம ஒரு தேசிய தலைவராக காமிக்கணுன்றதுக்கு காரணத்துக்காக அவர் வந்து ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் அவர் தலைவர் அல்ல, அனைவருக்குமான தலைவர் என்பதை காண்பிக்கும் வகையில், நிரூபிக்கும் வகையில், உண்மைத்தன்மையை கொண்டு வரும் வகையில் இந்த படம் முழுக்க முழுக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் ஐயா அவர்கள் வந்து எந்தெந்த யார் அவரோட பயணித்தார், நேதாஜி ஐயா கூட நட்பு வைத்து அவரை இயக்கங்களும் தொடங்கி பத்திரிகைகளையும் நடத்தி, அதுபோல் பல்வேறு நிகழ்ச்சிகள், மக்களுக்கு செய்த பொதுத்தண்டுகள், பல்வேறு கிராமங்கள் அவருடைய சொத்துக்கள், எத்தனையோ கிராம சொத்துக்களை வந்து பலதரப்பட்ட மக்களுக்கு பிரித்து கொடுத்தார் என்பதை கதையாகவும், அதே போல அவர் வாழ்க்கையில் வாழ்ந்த எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர் எதையும் மக்களுக்காகவே மட்டும் வாழ்ந்தார், மக்களுக்காகவே சிறை சென்றார். பல ஆண்டுகள் அதிகப்படியாக சிறை சென்ற தலைவர்களில் ஐயாவும் ஒருவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து தரப்பட்ட மக்களுக்காக தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வரும் தலைமுறைக்கு ஏற்றாற்போல் வரும் தலைமுறைகள் அறிவு சார்ந்து இது இப்படி தான் நடந்திருக்குது, இது இப்படி தான் இருந்திருக்கு. ஐயா வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் குறிப்பிட்ட நபருக்கும் சொந்தமில்லை, அனைவருக்கும் சொந்தமானவர் என்பதுதான் தேசிய தலைவரின் படைப்பு. மேலும் இங்கே வருகை புரிந்துள்ள
பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், ரசிக பெருமக்கள், தேவர் ஐயா அவருடைய அன்பு சொந்தங்கள் அனைவரையும் இருகரப்பும் கூப்பி பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிநேகன் அவர்கள் கொஞ்சம் முன்னேறி செல்லவும். கொஞ்சம் எல்லாம் உட்காருங்கப்பா, பேசலாம். நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் உட்காருங்க. டக்கு டக்குன்னு பேசிட்டு கிளம்பணும். ஏன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 12 மணி ஆகிடும். ஏற்கனவே காலையிலேருந்து நாங்கள் தொண்டை தண்ணி வைத்த பல ஃபங்க்ஷனில் பேசிகிட்டே வந்துட்டுருக்குறோம். ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் இதில் காட்டிட்டாங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ அது 2வது ஃபங்க்ஷன். 2வது படம் விழாவை நடத்துகிற இந்த நமது தேசிய தலைவர் குழுவுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது ஃபங்க்ஷன் நம்பர் 2. இந்த மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது நன்றியும் வணக்கமும். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் பெருமை கொள்கிறது. ஏன்னா எங்களுடைய இயக்குனர், எங்கள் துணைத் தலைவர் திரு அரவிந்தராஜ் அவர்கள் ஊமை விழிகள் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய ஒரு இயக்குனர். ஏன்னா அவர் கூட நாங்கள்லாம் அசிஸ்டண்ட்டாக இருந்தோம். அதனால தான் நம்ம பொழப்பு இப்படி ஒரு வழியாக நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சது சைடில். ஸோ எங்களை எல்லாம் இயக்குனர்களாக வளர்த்து விட்ட அந்த திரைப்படத்தின் மாபெரும் இயக்குனர் திரு ஆர் அரவிந்தராஜ் அவர்கள் சாதாரணமான ஆள் அல்ல. அவங்க பெரியப்பா மிகப்பெரிய பாடலாசிரியர். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி, அந்த பாட்டை எழுதினவர் அவர். ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தமிழார்வம் கொண்ட, ஏன்னா அந்த சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து அவங்கெல்லாம் அந்த குடும்பம் இருந்தது. ஸோ இந்த தேவரையாவுடைய படத்தை இயக்குவதற்கு முழு தகுதியும் உள்ள இயக்குனர் திரு ஆர் அரவிந்தராஜ். நான் அவர் ரொம்ப ரொம்ப அன்பானவர், மென்மையானவர், ரொம்ப சாஃப்ட்டு. அவர் கூட பழக பழக பேசிகிட்டே இருக்கணும்னு தோணும். அவ்வளவு அன்பானவர். ஏன்னா எனக்கு அவருக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. எனக்கு முதல் பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்தது சினிமாவில் அவர் தான். அது வரையில் நான் பழைய பேண்ட்டையே மாற்றி மாற்றி போட்டிருப்பேன். உண்மையாக சொல்கிறேன், இதெல்லாம் பொய் இல்லை. ஒருத்தர் சிறந்த மனிதராக, சிறந்த இயக்குனராக யார் ஒருத்தன் வரானா, தன்னோட சேர்ந்து கஷ்டப்பட்ட ஒருத்தனும் என்ன மாதிரி ஆகணும்னு யார் ஒருத்தன் நினைக்கிறானா அவன் தான் மிகப்பெரிய இயக்குனர். அந்த வரிசையில் எங்களுடைய குடும்பத்தின் மிகப்பெரிய இயக்குனர் ஆர் அரவிந்தராஜ் அவர்கள் இந்த படத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு, எனது அருமை தம்பி பஷீர் அவர்கள், அவர் தான் தயாரிப்பாளராக இதை ஆரம்பித்தார் இந்த படத்தை. அவரும் படாத கரணம் போட்டு சொல்லிடுவேன். ஆனால் உங்கள் லுக்கை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கு. நான் அவ்வளவு பக்காவாக அந்த வேஷத்துக்கு பொருத்தமான ஒரே ஆள் இந்த இந்தியாவிலேயே திரு பஷீர் அவர்களாகத்தான் இருக்கணும். ஏன்னா உண்மையிலுமே, ஆனால் அந்த கதாபாத்திரத்தை பண்ணுறாருன்னு சொன்ன உடனேயே அன்னையிலிருந்து அவர் புலால் உண்பதை நிறுத்தி விட்டார். உண்மையிலுமே அது ஒரு பெரிய விஷயம். இந்த படம் ரிலீஸ் வரை இன்னைக்கு வரையிலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கும் பிரியாணி கிடைக்கும். இல்லை, அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன், அவ்வளவு டெடிக்கேஷனோட இந்த படத்தை ஆரம்பித்தார்.
அப்போவே பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்ட திரைப்படம். அப்புறம் நடுவில் எஸ்எஸ்ஆர் தலைவர் நம்ம எனது நண்பர் சத்யா அவர்கள் அவர் வந்த கடைசியில் இது கொஞ்சம் சூடு பிடிச்சு படம் நிறைவடைந்து ஒரு நண்பனுக்காக இன்னொரு நண்பன் தோள் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறோமே, அதுதான் இது. அது சாதாரணமான தோள் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய, அதாவது சரித்திரத்தில் இது பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படுகிற ஒரு திரைப்படம் இது. உண்மையாகவே சொல்கிறேன் நான். சாதாரணமாக யாராலையும் எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கரணம் தப்புனா மரணன்ற மாதிரி. கூடவே ஒரு ஆராய்ச்சியாளர் அண்ணன், யாருங்க, எங்கே அவர், ரமணி அண்ணன், அவர் செட்லேயே நின்றுருப்பார். இல்லைங்க இப்படி இந்த இது தப்புங்க அப்படிம்பாரு. அவரை வச்சுக்கிட்டு இவரை கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய டென்ஷனாக போச்சு அவங்களுக்கு. என்ன தேவரையா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரும்பார் ஒன்று. ஸோ ஆக கண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு இல்லை, கண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு இது கரெக்டாக போய் சேரணும். சரியான தேவரையாவை பற்றியான கண்ணோட்டத்தை, சரியான கண்ணோட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த தேசிய தலைவர். நிறைய சொல்கிறாங்க தேவரையான ஜாதி தலைவரே கிடையாது, தேவருக்கும் ஜாதிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு இந்த படம் சொல்லும். நான் பல பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன் நம்ம படங்களில். ஆக மட்டும் 18 பட்டின்னா ஆர்வி உதயகுமார் எவனு நினைக்காம இருக்க முடியாது. ஏன்னா கோகுலேந்திரா மேடம் உங்களையும் சேர்த்து சொல்லணும், நம்ம படங்கள்லாவே. ஏன்னா எங்கள் கட்சியில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க கௌதமி அம்மா அவர்களோட என்னுடைய அன்பு சகோதரி அவங்க கௌதமி. என்னுடைய படத்தில் 2வது படத்துலேயே ஹீரோயினாக நடித்தாங்க. சிவாஜி சார், சத்யராஜ் சார் நடித்த புதிய வானம் படத்தில். அது மட்டும் இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு நம்மெல்லாம் படம் எடுத்துருவோம். ஒரு மாமன் மச்சான் கதை, அண்ணன் தங்கச்சி கதை, மாமன் பொண்ணை லவ் பண்ணுற கதையில். இதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. நான் கூட பயந்தேன், அரவிந்து இது கொஞ்சம் பார்த்துக்கணும், ஜாக்கிரதையாக பண்ணுங்க அப்படின்னா. 2.5 வருஷம் 3 வருஷம் இருக்கும், 2.5 வருஷம் இருக்கும், 3 வருஷம் ஆச்சு. அந்த 3 வருஷம் ஏவிஎம் கார்டன் பெருசாக இருந்தப்போ ஆரம்பிச்சது. இப்போ அதில் பில்டிங் வந்து ஆஸ்பத்திரி ஆகி போச்சு. ஏன்னா அவ்வளவு நாள் எடுத்திருக்காங்க. எதுக்குன்னா அந்த ஆத்தென்டிகேஷன், அந்த நாட்களில் அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு காட்சி அமைக்கிறதுக்கு செட் ஆகட்டும், மற்ற வடிவமைப்புகளாக அதிகம் செலவும் பண்ண முடியாது. ஏன்னா தயாரிப்பாளர் புதுசு, அவருக்கு எதுவுமே தெரியாது. எதுக்குங்க அவ்வளோ செலவும் பாரு, அவர் இருக்காரு பயங்கர கஞ்சன், அவர் காசே நிறைய பேர்த்துக்கு கொடுக்கல. அதனால அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு காசே கேட்காம எல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டார். ஏன்னா நீங்க எடுத்தது தேசிய தலைவரோட படம், யாருங்க காசு கேட்பா, அவங்ககிட்ட சண்டை போடுவாங்களே என்ன? எல்லாரும் வந்து நடிச்சிருப்பாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து நடிச்சிருக்கும். ஏன்னா சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் கலைஞர்களுக்கும் இந்த படம் வந்து, இவர் அந்த கெட்டப்பில் பார்த்ததுலேருந்தே நான் ஆடி போயிட்டேன். ஓ இது ஏதோ பெரிய லெவலில் இது வரப்போகுதுன்னு. அந்த பயத்திலேயே தான் அரவிந்தராஜ் சார் வந்து, உண்மையிலுமே அவர் நைட்டெல்லாம் தூங்கியிருக்க மாட்டார். கடைசியில் எவனாச்சும் முதல்ல கல்லடி அவருக்கு தான் விழும், ஏதாச்சும் தப்பு பண்ணால். கரெக்டாக? ஆனால் அவ்வளவு சிறப்பாக இந்த திரைப்படம் வந்திருக்கிறது என்றால் அது ஒட்டுமொத்த குழுவும், தயாரிப்பாளரும் சரி, பஷீர் அவர்களும் சரி, அரவிந்தராஜ் அவர்களும் சரி, அந்த ஆராய்ச்சியாளர் அண்ணனும் அவர்களும் சரி, இதில் நடித்த நிறைய விஷயங்கள் பார்த்தா காந்தி வந்து பிரமாதமாக இருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். அது காந்தி யார் நடித்தாங்கன்னு தெரியல. யாரு? சூப்பர், ஒரு கைத்தட்டு. நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, நேரு ஆகட்டும், காந்தி ஆகட்டும், எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. இவர் சுபாஷ் சந்திர போஸ் அப்படியே இருக்கான் பார்த்தாள். நான் பயந்துட்டேன், ஏன்னா அந்த ஃபேமிலியிலேருந்து ஏதோ அந்த ஜீன் தானோன்னு இருக்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏன்னா இதில் எதுவுமே எந்த ஆத்தென்டிகேஷனும் மாறல, எல்லாமே அமைப்பாக இருந்தது. அது அவருடைய
மறைவு, அவருடைய பூத உடல் புதைக்கப்படுகிற காட்சி உண்மையிலுமே அது முழு படமும் பார்த்து அந்த காட்சிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் அழுதுருவீங்க, எல்லாரும் அழுதுருவீங்க. ஸோ சாதாரண தலைவர் அல்ல. அன்னைக்கே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட போயிட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நின்ன ஒரே தமிழன் அவர் தான். இந்த இந்தியாவுக்காக மாற்று வழியையும் சிந்தித்தவர். அதனால தான் சொல்றேன், அவருடைய வரலாறு நிறைய மறைக்கப்பட்டதுக்கு காரணம் அதுவாக கூட இருக்கலாம். மிக முக்கியமான காரணம், ஒரு சாதிக்குள் அவர் அடங்காதவர் என்பதை இந்த திரைப்படத்தின் மூலமாக அனைவரும் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள். இந்த திரைப்படத்தை வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தானண்ணா இருக்காங்க, தானண்ணன் தான் பிரமாதமாக சொன்னார் இளையராஜா அவர்களுக்கு. கட்டணை தூரு மணற்கேணி அதை சொல்லி மாட்டிக்கிட்டார் அவர்கிட்ட நம்ம பேசும்போதே ஜாக்கிரதையாக தான் பேச. திருக்குறளுக்கு வேற ஒரு மொழி இது சொல்லுவார், ஒரு கருத்துரை சொல்லுவார் இளையராஜா சார். ஆனால் அதுக்கு சரியாக இருக்கும். ஆக எல்லாரும் வளர வளர அறிவும் வளர்கிறது, நம்மளும் வளரணும். நம்ம இன்னும் அங்கேயே நிற்கிறோம், இன்னும் சினிமா வளரணும். சினிமா நல்லா தான் இருக்குது, சினிமாக்காரங்கெல்லாம் வளரணும். இப்போ எப்படி நல்ல படங்கள் எல்லாம் ஓட வைக்கிறது, நல்ல படங்களுக்காவது நான் நிறைய தியேட்டர்கள் கொடுங்க, தியேட்டர்களில் போட்டால் கலெக்ஷனை கரெக்டாக கொடுங்க. இதுக்காக ஒரு குரூப் போராடிட்டே இருக்கு. நாங்கள்லாம் மேடைக்கு மேடை பேசுகிறேன், எங்களை காப்பாற்றுங்க எங்களை காப்பாற்றுங்கன்னு. தேவரையா படத்தையாவது காப்பாற்றுங்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தயாரிப்பாளர் திரு சத்யா அவர்களுக்கு நமது செயலாளர், இயக்குனர் சங்க செயலாளர் திரு பேரரசு அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். நம்ம சங்கத்தின் இருங்க போட்டுரும் விடுங்க. இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் மேன்மை தங்கியவர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பேச வேண்டிய இடலாம் காலையிலேயே இளையராஜா சார் முன்னிலையில் நான் பேசிட்டேன். இருப்பினும் இப்போ நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, மிக சிறப்பான முறையில் பஷீர் அவர்கள் தேவரையாவாகவே வாழ்ந்திருக்கிறார். அவருடைய அத்துணை அசைவுகளும் நடை, உடை, பாவனை, தோற்றம், கட்டியம் கூறுற மாதிரி ஆழ்கடல் எண்ணம், அடலேற்று வலிமை, ஏழுகடல் எண்ணம், அதை நடிப்பில் வளைத்த கலைஞர் பஷீர் வாழ்க வாழ்க. உங்களுக்கு இனி அவருடைய பெயரை காப்பாற்றுவதற்காகவே உங்களை நீங்கள் தியாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும் தான் சொல்வேன். ஊமை வழியில் எப்படி ஒரு திரையுலகுக்கு ஒரு திருப்பு முனை தந்த அரவிந்தராஜ் இன்று இந்த படத்தை எடுத்த விதம் என்னை மெய்சிலிருக்க வைத்தது. தயாரிப்பாளர் எஸ்எஸ்ஆர் சத்யா அவர்கள்கிட்டே நான் பல முறை சொல்லி மகிழ்ந்திருக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து மின்னல் மாதிரி போகுதுப்பா, நல்ல மேக்கிங், எல்லாருமே நல்ல பேர் ஸ்டார் காஸ்ட் போட்டிருக்கீங்க. இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு இவ்வளோ பெரிய எடுத்திருக்கிறதுங்க. ஆனால் ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் எடுத்திருக்கிறது, அது காரணம் இயக்குனர் அரவிந்தராஜுடைய சிரத்தை தான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இளையராஜாவினுடைய இசை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. தொட்டனை தோறும் இசையூற்றை பற்றி ஒரு பெரிய ஒரு சர்ச்சையே உண்டாயிடுச்சு. ஆனால் அது ஆரோக்கியமான ஒரு சர்ச்சை என்று தான் சொல்லுவேன். அவரை நாங்கள் உச்சி முகந்து புகழும் பொழுது அதற்கு அவர் தன்னையே இறைக்க அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த பாகு அது யாருக்கும் வராது. உலகத்தில் மிக சிறப்பான ஒரு இடத்தை பகிர்ச்சவர். அப்படிப்பட்டவரை பாராளுமன்றத்திலேயே ஒரு அரை மணி நேரம் வைகோ வச்சு பேச வச்ச பெருமை எனக்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட சூழலையும் நான் இன்று காலை அவரிடம் பகிர்ந்தேன். இந்த படம் மிகப்பெரிய மத நல்லிணக்கத்தையும் சமதர்ம சமுதாயத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு படமாக அமைந்து மாபெரும் வெற்றி தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படத்தில் அனைவருக்கும் வணக்கம்.
தேசிய தலைவர் இசை வெளியீட்டு விழா. ரொம்ப நாளாச்சு பிரசாத் ஸ்டுடியோவில் இவ்வளவு கூட்டத்தை பார்த்து. ஆமாம், நிற்க இடம் இல்லை. இவ்வளோ கூட்டத்தை பார்த்ததே நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னமோ அவர் தேவர் பார்க்குற மாதிரி தான் இருக்குது, ஐயா பார்க்குற மாதிரியே இருக்குது. அவ்வளோ வேச பொருத்தம். இங்கே எல்லாரும் ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடை வெளிப்படுத்தினாங்க. தேவர் திருமணார் பற்றிய படம், இது ஜாதி சம்மந்தப்பட்டதா அப்படின்ட்டு. தேவர் ஐயாவை ஜாதி தலைவர்னா ஒத்துக்கணும். அவர் மனித ஜாதி தலைவர். அவர் தமிழ்நாட்டிலே எல்லா ஜாதிக்கும் அவர் தலைவர். ஒரு ஜாதிக்கு இல்லை, எல்லா ஜாதிக்கும் ஒரு தலைவர். எந்த ஒரு மனுஷன் எல்லாரும் நேசிக்கிறாங்களோ, எல்லா ஜாதி மக்களையும் தன் மக்கள் நினைக்கிறாங்களோ, அவங்க அனைத்து ஜாதி மக்களுக்கும் ஜாதி தலைவர் தான் அவர். அப்படி வாழ்ந்தவர் தான் தேவர் திருமகனார். இதில் ஒரு சிறப்பு ஒன்று வந்து, தேவர் மகன் படம் வந்துச்சு. அதன் பட தயாரிப்பாளர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை, கமலஹாசன். அந்த படத்தின் கதாநாயகன் கமலஹாசன் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை. அந்த படத்தின் இயக்குனர் பரதன் அவர்கள், அவரும் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை. அந்த படத்தில் நடித்த வடிவேலுவாக இருக்கட்டும், நிறைய நடிகர், நாசர் அவர் இஸ்லாமியர். என்னை பொறுத்தவரைக்கும் அதில் தேவராக இருந்தவர் நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் தான். அதுக்கடுத்து சங்கிலி முருகன் அவர்கள். 2 பேர் தான். இது எல்லாருமே சமூகம் சேர்ந்தவர்கள். ஏன்னா ஒரு ஜாதி படம்னா அந்த படத்தின் தயாரிப்பாளர் அந்த ஜாதியாக இருப்பார், அந்த படத்தின் டைரக்டரு அந்த ஜாதியாக இருப்பார். அந்த என்னென்ன ஆமாம்மா, தேவர் மகனில் பாருங்க, அவர் அங்கே கரெக்டாக இருக்கார். அவர் நான் தான் மறந்துட்டேன். சில வயசில் கரெக்டாக இருப்பாங்க. நமக்கு அது கொஞ்சம் வீக்னால தேவர் மகனில் கதாநாயகன் நடித்த கௌதம் அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகேயா? ரேவதி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகேயா? அப்புறம் அவர் ரேவதி ரசிகா இருப்பாங்க, எங்கள் ரேவதி வீட்டில் இருப்பாங்க. ஏன்னா ஒரு இந்த ஃப்ளோ போய் எனக்கு நான் வந்து பேசுகிற வீக்கு எங்கே விட்டு எனக்கு தெரியாமல் போயிடும். ஜாதி படம்னா அந்த தயாரிப்பு அந்த ஜாதியாக இருக்கணும், இயக்குனர் அந்த ஜாதியாக இருப்பாங்க, கதாநாயகன் அந்த ஜாதியாக ஆளாக பார்த்து போடுவாங்க, வில்லனி அந்த ஜாதிக்காரனாக பார்த்து போடுவாங்க. இப்படி ஒரு ஜாதி படம் எடுக்கும்போது அவங்க ஜாதிகளாக பார்த்து எடுக்கிற படம் தான் ஜாதி படம். தேவர் முன்ன அப்படி இல்லை. இந்த தேசிய தலைவர் தேவர் திருமணார் வாழ்க்கை வரலாறு எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேவர் நடிக்கிறாருல்ல, அவர் தேவரா? இஸ்லாமியர். அவர் தயாரிப்பாளர் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை. இயக்குனர் தேவரா? இல்லை. தயாரிப்பாளர் தேவர் இல்லை, இயக்குனரும் தேவர் இல்லை, கதாநாயகன் நடித்தா ஐயாவும் தேவர் இல்லை. இது எப்படி ஜாதி படமாகும்? மியூசிக் டைரக்டர் இசைஞானி இளையராஜா, அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். அவர் எந்த ஜாதியுமே இல்லை, அவர் மனித இனத்துக்கே பொதுவானவர். அவர் யாருக்கெல்லாம் காது இருக்கோ, மிருகத்துக்கு, பறவைக்கு, காது இருக்க எல்லாருக்குமே அவர் பொதுவானவர். அவர் அப்போ இசைஞானியும் சமூகம் சேர்ந்தவர்ல. அப்போ தேவரை பற்றி ஒரு படம் எடுத்துட்டு அதில் இருக்க யாருமே தேவர்னா அதுதான் தேவரையா. அப்படிதான் அமையும். தேவரையா வந்து உண்மையிலேயே அவங்க ஜாதி மேலே பற்று உள்ளவர், அந்த ஜாதி மேலே வெறி உள்ளவர்னா இங்கே தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் எல்லாமே அதே ஜாதி அமைச்சிருப்பாங்க.
அவருக்கு அது இல்லாதனால அந்த ஆத்மா வேலை செய்யும். அந்த ஆத்மா அந்த அவருடைய எண்ணப்படி அந்த ஆத்மா அப்படி தான் இங்கே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் தேவரையா படத்தில் ஒன்றிணைகிறாங்க. இதுவே மத நல்லிணக்கத்துக்கு சான்று. இதை விட சான்று இருக்கு. நான் சத்யா சார் ரொம்ப பாராட்டுறேன். ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு ஒரு ஜாதி வரி இருந்தா வேற படம் எடுத்திருப்பாரு. நம்ம ஜாதிக்காரனா பாடுற எவனா டேரக்டர், நம்ம ஜாதிக்காரனா நடிகராக போடு அப்படி தேடி இருப்பாரு. உங்களை பாராட்டணும் சார், ஃபர்ஸ்ட் தயாரிப்பில் பாராட்டணும். ஏன்னா நீங்கள் இது பெரிய மனசு வேணும் சார், பெரிய மனசு வேணும். ஒரு பொதுவாக இப்போ சார் சொன்னார் அரவிந்த்குமார் சார், சும்மா ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஆக்ஷன் படம், ஒரு காமெடி படம், ஒரு காதல் படம் அப்படிங்கும்போது அதுக்கு யார் வேணும் பிடிச்சிட்டு இருக்கலாம், யார் வேணும் டேரக்டராக இருக்கலாம். ஆனால் ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரோட படத்தை எடுக்கும்போது வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர் சேர்ந்து எடுக்கிறாங்கன்னா அங்கே அவர் தான் தெய்வ திருமகன். அதான் தெய்வ திருமகன். இதில் காட்டுவாங்க. நான் சொல்கிறேன், தமிழகத்தில் இந்தியாவிலேயே அரசியலில் யார் யாரெல்லாம் உள்ள வர்றாங்களோ, யாரெல்லாம் அரசியல்வாதி ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ, யாரெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க அனைவரும் படிக்க வேண்டிய ஒரே படம் தேவரோட வரலாறு. ஒரு மனுஷன் எப்படி தன் மொழியை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தன் சார்ந்த மக்களை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தேசத்தை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தெய்வத்தை நேசிக்கணும். ஒரு மனுஷனுக்கு தெய்வ பக்தி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தேசபக்தியும் முக்கியம்னு சொன்ன ஒரே தலைவர் தேவரையா. வேறு யார் சொல்கிறா? இன்னைக்கு இங்கே இருக்கவன் இந்தியா வேற நினைக்கிறான். இந்தியானா அது வேற, தமிழ்நாடுங்கிறது வேற. இங்கேருந்து இந்தியாவுக்கு எதிராக நிறைய குரல் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தேசமும் தெய்வீகமும் எல்லாம் ஒன்றுன்னு நமக்கு சொன்ன தலைவர், தேசிய தலைவர். அங்கே கற்றுக்கணும். ஜாதியை தாண்டி, மதத்தை தாண்டி எல்லாருக்கும் யார் பொதுவாக இருக்கணும் அவன் தான் அரசியல்வாதி. இந்த மக்களுக்காகத்தான் நான் இருப்பேன், இந்த மதத்துக்காகத்தான் நான் போராடுவேன் அப்படின்னா அவன் அரசியல்வாதி இல்லை. அரசியல்வாதி என்பவன் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவன் தான் நல்ல அரசியல்வாதி. அது இல்லாமல் இந்த ஜாதி இந்த மதம் அப்படிங்கும்போது அது ஒரு நிமிஷம் சாரி ஒரு ஜாதி தலைவராக இருந்தால் நீங்கள் ஒரு ஜாதி மக்களுக்கு நீங்கள் போயிடலாம். ஒரு மதத்துக்காக நான் உழைக்கிறேன்னா நீங்கள் ஒரு மதத்துக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கலாம். ஆனால் அரசியலுங்கிற வரும்போது அனைத்து மக்களுக்கும் பொதுவானவனாக இருக்கணும். அவன் தான் நல்ல அரசியல்வாதி, இல்லைன்னா அவன் காரியவாதி. ஏன் திருப்பி தேவரான்னு சொன்னால் அவருக்கு எல்லா மக்களும் ஒன்று தான், எல்லா மக்களும் ஒன்று தான். தாய்ப்பால் எங்கே குடித்தார்? அவர் இந்துவாக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு முஸ்லீம் தாயிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தார். அவர் இறக்குற காலகட்டத்தில் அனைத்து சொத்தையும் அவர் ஜாதிக்காரன் எழுதி கொடுத்தாரு. ஆக்சுவலி தேவராயனுக்கு மேலே கோபம் வரணும், யாருக்குமா வரணும்? முக்குலத்தூருக்கு வரணுங்க. தேவராய மேலே கோபம் வரணும்னா முக்குலத்தூருக்கு வரணும். ஏன்டா இவ்வளவு நாங்கள் கொண்டாடினா நம்ம ஜாதியில் பிறந்த எங்கள் ஜாதிக்காரன் ஒன்றும் பண்ணாமல் பட்டியலத்து மக்களுக்கு அனைத்தையும் கொடுத்துட்டியே. நான் சொல்கிறேன், தேவராய கொண்டாட வேண்டிய யாருன்னா பட்டியலத்து மக்களும் கொண்டாடணும், அவங்க தான் கொண்டாடணும். உங்கள் எல்லாருக்கும் தப்பான வரலாறு சொல்லி கொடுத்து நீங்கள் உங்களுக்கு எதிரானவராக தேவரை நீங்கள் புரிய வச்சுருக்காங்க. அப்போ கோபப்பட வேண்டியது முக்குலத்தோர், கொண்டாட வேண்டிய யாருன்னா பட்டியலத்து மக்கள். அதை புரிஞ்சுக்கும் முதல்ல இங்கே வா. அப்படியே சில அரசியல் அப்படி மாற்றி போட்டுரும்.
அதை சொல்கிறதான் இந்த மறைக்கப்பட்ட வரலாறு. இங்கே நிறைய மாற்றப்பட்ட வரலாறு நிறைய இருக்குது, அதுவும் கொண்டு வரணும் அடுத்து. அதனால் யார் தேவர்மான் எப்படி டைட்டில் வைக்க போச்சு, தேவர்னு எப்படி ஒரு ஜாதி பேர் வச்சு கொண்டாட போச்சு. தேவர்மனை பார்த்துட்டு தேவதையாக கோவப்படணும். அங்கே தேவரத்தான் கடைசி சொல்கிறார் கமலாசன், படிக்கடா படிக்கணும் காட்ட மாட்டியா? யாரை திட்டுறாங்க கடைசியா? நீங்கள் படம் எடுத்துட்டு கடைசியாக தேவரத்தை திட்டுறாங்க. உங்களுக்கும் கோவம் வருது, தேவருக்குள்ள கோவம் வரணும், முக்குடத்தில் கோவம் வரணும். கடைசியாக தேவர்மன் சில குறிப்புக்கு சொல்கிறேன். பொதுமக்கள் எல்லாம் கொண்டாடிட்டாங்க, எல்லா மக்களுக்கும் தேவர்மனை கொண்டாட பண்ணது. இதில் நிறைய இடங்களில் மீசோட வருவார், சில இடங்களில் மீச இல்லாமல் வருவார். இல்லை இளமையிலேயே குழப்பம் இருக்கும். ட்ரெயினில் பார்க்கும்போது என்னடா மீசோட வர்றாரு, மீச இல்லாமல் வர்றாரு. அந்த மீசை எடுத்த கதை எதுக்காக எடுத்தார் மீசையை? கேரளா நினைக்கிறேன், கேரளாவில் அது இல்லையா? ஓகே, ஆன்மீகவாதி. ஆமாம், ஆன்மீகத்தில் ஃபுல்லாக ஈடுபட்டதுனால அவர் மீசை எடுத்துட்டார். பெண்களை மதிக்கக்கூடியவர், பெண்களை எல்லா பெண்களையும் தாயை நினைக்கக்கூடியவர், ஒரு அரசியல்வாதி அப்படி நினைக்கணும். அனைத்து பெண்களையும் ஒரு தாயை நினைக்கணும், சகோதரன் நினைக்கணும். அப்படி நினைச்சவர் தான் தெய்வ திருமகன். நான் சொல்கிறேன், ஒரு நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வர்றவங்க, அரசியல்வாதியாக வர்றவங்க முதல்ல தேவராகவே முழுக்க தெரிஞ்சுட்டு அவரை படிச்சுட்டு இங்கே உள்ளே வரணும். இந்த ஆக்சுவலி இளையராஜா ஐயா சொன்னாங்களா ரைட்டில் மாதிரி சொல்லி, இதுதான் கரெக்டு. இன்றைக்கி தேசியத்தை நேசிக்கிற ஆள் தலைமை யாரும் இல்லை தமிழ்நாட்டில். எல்லாம் வெவ்வேறு இதில் இருக்காங்க, தேசிய நேசிக்க தலைவர் இல்லை. அதனால் தேசிய தலைவங்கிறது இந்த படத்துக்கு சரியான டைட்டில். ஜாதி வேறுபாடு இல்லாமல் அனைத்து சமூக சேர்ந்தவர்கள் சேர்ந்து தேவர் திருமலையாவுக்கு அவர் புகழை போட்டு மன்னமாக இந்த படத்தை எடுத்ததுக்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தொடர்ந்து அடுத்து இந்த மாதிரி சமூகத்தை தேவைப்படுத்த நீங்கள் எடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் அண்ணன் உதயகுமார் சொன்னது போல் இரண்டாவது நிகழ்வு நடந்துட்டு இருக்கிறதுனால விரிவாகவும் பேச முடியாது, எல்லாத்தையும் பேர் சொல்லியும் வரவேற்க முடியாது. எனவே மேடையில் அமர்ந்திருக்கும் திரை ஆளுமைகள், அரசியல் ஆளுமைகள், சமூக சிந்தனையின் உச்சத்தில் இருக்கின்ற ஆளுமைகள் அனைவருக்கும், எதிரிடம் வந்துட்டு பத்திரிகையாளர்கள், திரையுலக ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த படம் தொடங்கப்பட்ட காலம் என்பது ஏற்கனவே அண்ணன் டான் அவர்கள் சொன்னது போல, அண்ணன் ஆர்வி உதயகுமார் சொன்னது போல, ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தோடு தொடங்கப்பட்டது. இப்படி ஒரு படம் பண்ண போறோம்னு சொன்ன உடனே முதல்ல ஒரு பாட்டு எடுக்கணும், அந்த பாட்டு எழுதணும்னு முடிவெடுத்து 3வது நாள் தேவர் ஜெயந்தி வருது. அந்த 3 நாளில் முதல்ல ஒரு பாட்டை டியூன் போட்டு எழுதி அதை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து அந்த தேவர் ஜெயந்திக்கு வெளியிடணும்னு சொல்லிட்டு, அன்றைக்கு அந்த ஒரு அந்த எழுத்து எழுதும் பொழுது முதல் வாய்ப்பு கிடைத்த எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அந்த முதல் புள்ளியில் நானும் ஒரு ஓரத்தில் இருந்திருக்கிறேன் என்று, அதற்கு இயக்குனர் அன்பு அண்ணன் அரவிந்தராஜ் அவர்களுக்குத்தான் நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் எல்லாரும் பாராட்டப்பட்ட பசீர் அண்ணன், அவரை பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து சத்தம் போட்டு கூட பேச மாட்டேங்கிறார். அந்த என்னைக்கு அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாரோ அந்த காலகட்டத்திலேருந்து அப்படியே மாறுனது தான். அதான் எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்று விவேகானந்தர் சொன்னது போல, தன்னை அதற்காகவே அர்ப்பணித்து கொண்ட ஒரு மகா கலைஞனாக இன்றைக்கு பசீர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு இருக்கிறார். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய முத்தாய்ப்பாக இன்றைக்கு அங்கே உட்காரு. இதுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆளுமையோட எனக்கு பெரிய பலமா இருக்கிறது இசைஞானியோட இசை. அதை எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, இவ்வளவு பெரிய போராட்டம், இது கிட்டத்தட்ட 22ல் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். பெரும் போராட்டம், பல பேர் இழுத்து முடியாம கடைசியா தான் அண்ணன் சத்யா அவர்கள்
எல்லா விஷயத்துக்கும் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு துணிஞ்சு இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டாந்து இழுத்து விட்டுட்டார். எப்பவுமே ஊர் கூடி தேர் இழுத்தால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சந்திலையோ அல்லது எங்கேயோ ஒரு முக்கிலையோ அல்லது எங்கேயோ ஓரப்புறத்திலேயோ இருக்கிற தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டுன்னு வச்சுங்களேன், அது நிறைய பேர் தொந்தரவா இருக்குன்னு இழுப்பாங்க, இழுத்து பார்க்கலாமேன்னு இழுப்பாங்க, ஓடுமான்னு இழுப்பாங்க. அப்படி அதுதான் தேரை இழுத்து தெருவில் ஒரு தப்பான ஒரு பழமொழியெல்லாம் இல்லை. அப்படி இந்த மிகப்பெரிய தேவர் மகமா அந்த தேவர் பெருமானுடைய தேரை கொண்டு வந்து இந்த அரங்கத்து வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டாங்க இந்த குழு. இன்னமே அதை இழுத்து கொண்டு போய் சமூகத்துக்கு சேர்க்க வேண்டியதும் அனைத்து சமூகத்துக்கும் சேர்க்க வேண்டியது அனைத்து சமூகத்தினுடைய பொறுப்பாக நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு ஒரு பயம் என்ன இருந்துச்சுன்னா, சினிமா தோன்றிய காலத்திலிருந்து ஜாதியை பற்றி மதத்தை பற்றி திரையுலகங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறது. கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாவில் ஜாதியும் மதமும் பேசப்பட்டதுக்கு காரணம் வேண்டாம் என்பதற்காக பேசப்பட்டது. ஆனால் சமீபத்தில் கொண்டாட விதமாக பேசப்படும் போது இந்த காலகட்டத்தில் தேவர் பெருமானுடைய படம் வருகிறது என்ற ஒரு பயம் இருந்தது. ஏனென்றால் அவ்வளவு இலகுவாக இதை எடுத்துவிட முடியாது. ஆகாயத்தை மடித்து அரைக்கால் சட்டை பையுக்குள் வைக்கிற ஒரு நுண்ணிய அறிவு இருந்தால் மட்டும்தான் தேவரை படம் பிடிக்க முடியும். அவ்வளவு பெரிய அகண்ட வரலாறு. ஏன்னா தேவரை பற்றி பேச வேண்டும் என்றால் சுபாஷ் சந்திர போஸை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, தேசியத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, காமராஜரை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, சுதந்திர போராட்டத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, மக்களின் எழுச்சியை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, முக்குழுத்தம் அடிமைகளை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. இவ்வளவு வரலாறுகளை வெறும் 2 மணி நேரத்தில் சுருக்கிட முடியுமா? இதையெல்லாம் ஒரு வெப் சீரியஸா ஒரு 10-15 பாகங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இதுல என்ன ஒரே ஒரு நம்பிக்கை, எங்கேயும் தவறு செய்து விட மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஐயா தவமணியை பார்க்கும்போது வந்தது. ஏன்னா அவர் இப்ப கூட ஒரு சின்ன வார்த்தை பிறண்ட உடனே இல்ல அது தவறு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பக்கத்துல வச்சு நுணுக்கமா பார்த்து ரொம்ப குறுக செய்திருக்கிறார்கள், பெருக படித்து குறுக செய்திருக்கிறார்கள். எனவே இந்த படம் எல்லாரும் முன்மொழிந்தது போல மத நல்லிணக்கத்தை பேசினால்தான் அது தேவருடைய படமே தவிர மதத்தை பேசுவதும் ஜாதியை பேசுவதும் அல்ல. அண்ணன் பேரரசு சொன்னது போல ஒரே மனிதன் சிறந்த தலைவனாக, சிறந்த ஆன்மீகவாதியாக, சிறந்த மனிதனாக, சிறந்த வீரனாக, சிறந்த மனிதநேயம் உள்ள அறமோட்டோடு ஒழுக்கத்தோடு வாழ்கிற மனிதனாக ஒரே மனிதன் வாழ முடியும் என்றால் அது தேவரை தவிர எவனாலும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு அனைத்து எனக்கு என்னென்ன பெரிய வருத்தமே, இந்த தேவருங்கிற வார்த்தை அவருக்கு போடாமலே இருந்ததா உலக தலைவராக கொண்டாடப்பட்டிருப்பார். அந்த ஒரு வார்த்தையில 1000 விமர்சனங்களை உள்ளடக்கி அந்த மனிதனை ஆகாயம் போல் அண்ணாந்து பார்க்க வேண்டிய மனிதனை குனிந்து பார்க்கிற தூரத்துக்கு நம்ம தள்ளிவிட்டோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருக்கிறது. அந்த ஏக்கத்தை இந்த படம் போக்கியிருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அண்ணன் பேரரசு சொன்னது போல எல்லா படத்தையும் சாதாரணமா எடுத்துடலாம். ஒரு காமெடி படம், காதல் படம், ஒரு சண்டை படம், ஒரு நகைச்சுவை படத்தை எடுத்து முடிச்சிடலாம். ஆனால் வரலாறுகளை எழுதுவது என்பது அவ்வளவு இலகுவானது அல்ல. காரணம், எல்லா வரலாறும் எழுதப்படுகிற காலத்தையும் எழுதப்படுகிற மனநிலையும் பொறுத்துதான் உண்மை இருக்குமே தவிர வரலாறாக எழுதுனதாக உலக வரலாறு இதுவரைக்கும் இல்லை. காரணம், ஒருத்தருடைய மனநிலை தான் எவ்வளவு சதவீதம் உண்மை, எவ்வளவு சதவீதம் கற்பனைங்கிறதை அந்த காலமும் களமும் மனநிலையும் நிர்ணயிக்கிறது. எனவே நல்ல வேளை எல்லா தேவர்களும் சேர்ந்து தேவர் பெருமானுடைய படம் எடுக்கலை என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. காரணம், அதை கொண்டாடுகிற விதமாக ஏதோ ஒன்று சொல்ல போய் இன்னும் கெட்ட பேர் இன்னும் அவரை புறந்தள்ளுகிற தலைவராக ஒதுக்காமல் மனித குலத்துக்கான ஒரு தலைவனாக இருந்திருக்கிறார். மிகப்பெரிய மாமேதையாக விழுந்திருக்கிறார், ஒரு ஆன்மீகவாதியாக இருந்திருக்கிறார், சித்தராக வாழ்ந்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன சொல்றது போன இனி தலைவனாக வேண்டும் என்றால் இந்த தலைவனின் வரலாறை படித்தால் வரும் தலைமுறைகள் எப்படி ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும், எப்படி மக்களை அணுக வேண்டும், எப்படி நாட்டை நேசிக்க வேண்டும், எப்படி ஆன்மீகத்தை ஒழுக்கத்தோடு கடைபிடிக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக இவருடைய வரலாறு சொல்லும். அதில் கொஞ்சமாவது இதில் சொல்லியிருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போற்றி பாரடி பெண்ணே, தேவர் காலடி மண்ணே. இங்கு வருகை தந்திருக்கும் ஊடகம், பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நான் எந்த ஆடியோ லான்ச்சு எந்த இதுவுமே வெளியே போய் பேசலை. நான் அவர்கிட்ட கூப்பிடும்போது உண்மையை சொல்லணும்னா
நம்ம தேவர் ஐயாவோட இந்த தேசிய தலைவரோட படத்துக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படிங்கிறதுல அது வந்து ஒரு பேரானந்தப்படுறேன். ஏன்னா இல்லை பல விஷயம் இருக்கு. நான் பேசினா அதான் நான் சொல்ல, இதே படத்தில் நான் நடிச்சிருந்தா அதையே தவறாக பேசியிருப்பாங்க, நான் தயாரிச்சிருந்தா அதையும் தவறாக பேசியிருப்பாங்க, நான் இயக்கியிருந்தா அதையும் பேசியிருப்பாங்க. ஆனால் உண்மையை சொன்ன நம்ம இயக்குனர் அரவிந்த் ராஜ் ஐயா அவர்களுக்கும் அதை உண்மையை சொல்ல வச்ச தவமணி ஐயா அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம வந்து இது ஒரு ஜாதியாவோ ஒரு இனமாவோ அப்படின்னு பிரிக்கவே முடியாது. ஏன்னா எங்க வரலாறு, ஏன்னா அவர் பிறந்த மண்ணில் தான் நானும் பிறந்தேன், அதே ஊர்ல தான் நாங்க பிறந்தோம். அப்படிங்கிற போது ஒவ்வொரு எங்க ரத்தத்துல இருந்து எல்லாமே அப்படிதான் இருக்கும். நான் சொல்றேன்ல, உண்மை அதுதான். முக்குளத்தூர் எல்லாமே நாங்க வந்து எங்களுக்கு பெருசா அவர் ஐயா பண்ணல, ஆனா பண்ணதெல்லாம் அவர் வந்து காமனா தான் பண்ணார், பிற இனத்தாராக தான் அதிகமா பண்ணார். ஆனா ஏன் கொண்டாடுறோம்? இப்ப சொன்ன மாதிரி நம்ம ஸ்நேகன் மாப்பிள்ள சொன்ன மாதிரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, அவரை நாங்க அதான் அவரு தேவர் அப்படின்னு அவரு ஒரு பேர் வச்சுட்டாங்க, அதனாலதான் இந்த அளவுக்கு இவ்வளவு வேற்றுமை வருது, இவ்வளவு விஷயங்கள் வருது. ஏன்னா இப்பதான் எனக்கு ஒரு 5-6 படம் கிடைச்சிருக்கு. என்னை ஒரு ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க ஒரு 6-7 மாசமா. ஏன்னா இந்த மாதிரி நான் ஜாதியில ஏதாவது கொண்டு விடே, நான் இல்லடா, நான் இப்போ வந்து நாளைக்கு ரஞ்சித் சார் கூப்பிட்டாருன்னா நடிப்பேன், மிகப்பெரிய இயக்குனர். மாரி செல்வராஜ் கூப்பிட்டாருன்னா நடிப்பேன், மிகப்பெரிய இயக்குனர். நான் காடு வெட்டின்னு வந்து வேற ஜாதியினர் இதுல தான் நான் ஹீரோவா நடிச்சேன். உண்மையிலே சொல்றேன், ஒரு வெப் சீரியஸ்னு ஒன்று எடுத்தாங்கன்னா கண்டிப்பா தேவரையா நடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா அந்த பாக்கியம் வந்து பசீர் மாம்சுன்னு சொல்லவே முடியல. இப்படி வேற வந்து உட்காந்து, ஏன்னா அவரை வந்து 15 வருஷமா தெரியும், என்னோட 15 வருஷமா 25 வருஷமா தெரியும் எனக்கு. எங்க அப்பா காலத்துல இருந்து அவர் தெரியும். அவரோட நடவடிக்கை இதெல்லாம் வேற மாதிரி ஒரு பந்தாவான ஆளு. ஆனா இப்பெல்லாம் வந்து கண்ணில் பார்க்கும் போதே இப்படியே தான் வர்றார். என்னங்க மாமா, என்ன மாமா, ஏய் எனக்கு பார்த்து ஒண்ணுமே பேச, அவர் மேல காய் போடலான்னு பார்த்தா இப்படி வச்சுக்கிட்டேன் நான். ஸோ ஒரு மனிதனுக்கு உள்ள வந்து ஒரு தெய்வீகம் வந்த மாதிரிதான், இதுதான் உண்மை. அவர் உண்மையிலேயே ஒரு தெய்வம். அவரு இறக்கும் போது பக்கத்திலே மயில், அவர் வளர்த்த மயில் இறந்து, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் அவரை பத்திலாம் நான் தான் 2 மணி நேரத்துல எடுக்க முடியாது. ஒரு வெப் சீரியஸாவோ இது ஒரு மிகப்பெரிய வந்து எடுத்திருக்கணும். ஆனா இந்த அளவு நான் படம் பார்க்கும் போது, நான் போன வாரம் தான் அந்த படத்தை பார்த்தேன். நான் வந்து எல்லா சமூகத்து மக்களுக்கும் சேர்த்து சொல்றேன், தயவு செய்து இந்த படத்தை பாருங்க. ஆனா முக்குளத்தூர் மக்கள் வந்து இந்த ஜெனரேஷன்ல இருக்காங்க பாருங்க, ஐயாவை பத்தி பார்த்தே அவனு இந்த படத்தை பார்த்துருங்க, தயவு செய்து சொல்றேன். என்ன வந்து நம்ம, ஏன்னா இத வந்து நீங்க வந்து ஒரு ஜாதிய படமாவே பார்க்காதீங்க, எல்லாருமே பார்க்கணும் இந்த படத்தை. அந்த அளவுக்கு அவர் ஒரு மனிதர் வந்து ஒரு கடவுள் வந்து மனிதனா பிறந்தவர் தான் ஐயா தேசிய தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவர். இதுதான் வந்து அவரோட உண்மை. இது மறைக்கப்பட்ட வரலாறு. பல விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் ஓப்பனா சொல்றேன், இதுல கான்ட்ரவர்சிலாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லி சும்மா இதெல்லாம் சொல்லாதீங்க, இருக்கு. என்ன கான்ட்ரவர்சி இருக்கு? எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிற கான்ட்ரவர்சி தான் இருக்கு. ஆமாவா இல்லையா? அவர் அப்படிதான், அவரோட எண்ணம் அப்படிதான், அவரோட செயல்பாடு அப்படிதான். நாங்க ஒவ்வொரு விஷயமும் வந்து வருஷம் நான் எங்க இருந்தாலும் ஐயாவோட இதுக்கு போயிருவோம், ஜெயந்திக்கு போயிருவோம். அந்த ஜெயந்தியில வர கூட்டம் அது வந்து ஒரு மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கன்னா, சில மக்கள் அமைதியா கொண்டாடுறாங்க, அவ்வளவுதான். ஆனா எல்லாருமே அவர் இதை பிறப்பும் இறப்பும் ஒரு மனிதனுக்கு ஒரே நாள், யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம்? அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக திருமணம். அவரெல்லாம் வந்து கம்பேரபிளே கிடையாது. இல்ல பல இந்த தேசிய தலைவரை பொறுத்த வரைக்கும், அதாவது எங்க தாத்தாவும் சரி, எங்க தாத்தா பேர் ராமுத்தேவர் ஐயா வந்து முத்துராமலிங்க ஐயா தேவரோட ரைட் ஹேண்ட். அவர் கூடயே இருந்தவர், அவர் கூடயே இருந்து பல விஷயங்களை பண்ணவர். அப்படி இருந்து வந்தவர் தான் எங்க அப்பா களஞ்சிய தேவர். என் பேரை வந்து சுரேஷன் கட் பண்ணியாச்சு, ஏன்னா அது ஜெனரேஷன் மாறிடுச்சு.
இனிமே என் பிள்ளைகளுக்கெல்லாம் வரும்போது என்ன எப்படி இதெல்லாம் தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு படைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குல்ல, இது நான் ஓடிடிலேயோ வேற தளத்திலேயோ போயிட்டு இது போய் பல 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 பேருக்கு இப்படி ஒரு மனிதர், இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்தாரு, இப்படி ஒரு அரசியல் தலைவர் வாழ்ந்தாரு. ஏன்னா ஏங்க உண்மையிலே சொல்றேங்க, இப்ப கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் இல்ல, எல்லாரும் போய் அவர் எப்படி இருந்தாரு, அவர் எப்படி ஒரு அரசியல் அணுகுமுறை எப்படி செய்தாரு. ஏங்க எலெக்ஷனு எம்பி எம்எல்ஏக்கு நிக்கிறாரு, வாயே திறக்காம ஜெயிச்சவருங்க அவரு. அதுல ஒரு டைலாக் இருக்கு, ஏன்னா நான் மொத்தமா ஓட்டு போட்டு தானே நான் ஜெயிச்சேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றீங்க, ஒரு இனத்தார் கிடையாது, என்னைய போய் ஜாதிய தலைவர்னு சொல்றீங்களா, ஒரு இனம் போடலையா, மொத்த இனமும் சேர்ந்து போட்டதுதான் அவர் ஜெயிச்சார். அவர் இது வரைக்கும் தோத்த வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட மனிதரை வந்து இன்னைக்கு சொல்ற அந்த மனிதரையும் சரி அதுல சார்ந்து வந்த எங்களையும் சரி ஜாதியா பார்க்காதீங்க. நான் ஒரு தேவனா பேசல, நான் ஒரு மனுஷனா பேசுறேன். அத வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஐயோ ஜாதி பேசிட்டான், ஜாதி படம் பண்ணிட்டான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஐயாவோட வழியில வந்தவங்க நாங்க யாருமே அந்த மாதிரி ஜாதி எடுத்து கொண்டாடக்கூடிய மனிதர்கள் அல்ல. ஜாதி படம் எடுத்து பெருமையா, அது வந்து பெருமைன்னு கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து இருக்குங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி படமா எடுத்தோம், அது பெருமையா நினைச்சுக்கிட்டாங்க எல்லாருமே, அவ்வளவுதான். பெருமையா பேசுறாங்க, பெருமையா பேசுறாங்க, இருந்ததை பேசுறோம், பெருமையா பேசல. ஆமாவா இல்லையா ஐயா? நீங்க சொல்லுங்க தவமணி ஐயா. இப்படி இருந்திருக்காங்க மனிதர்கள், அந்த மாதிரிதான் இருந்திருக்காங்க. அத பேசுறதுல தவறே கிடையாது. சில பேர்களோட வலி, அந்த வலியை போக்குனவரே தேவர் ஐயா தானே. பல பேரோட வழிகளை போக்கிய அவங்களை வந்து ஒரு யாருக்குமே வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிறத வந்து செய்தவரே தேவர் ஐயா தான். ஐயா அதாவது வந்து இந்த மனுஷனுக்கு நேதாஜி சுபாஷ், ஐயோ அதையும் சொல்ல முடியல, எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பேரை வச்சுக்கிட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர் இவரு. அவர் வந்து நேதாஜி வரும்போது அப்படியே புல்ல அரிச்சிருச்சுங்க இந்த படத்துல. இந்த மனுஷன் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, சின்ன தேட்டரை தான் நாங்க பார்த்தது, அப்படியே ஒரு எமோஷனல்ல என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. சரி என்னைக்கா ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் அப்ப சொல்லலான்னு தான் நான் நினைச்சேன். அவ்வளோ அருமையா, அவ்வளோ தத்துருவமா இருந்துச்சு நேதாஜி ஐயா வரும்போது. அவர்கிட்ட கூட இருந்தது ஒரே தமிழன் வந்து எங்க ஐயா, அதாவது நம்ம ஐயா தேசிய தலைவர் மட்டும்தான். அவ்வளோ போராட்டங்கள், அவர் எங்க இருந்தாரு என்ன ஆனாருன்னு கூட தெரியாது, ஆனா இவருக்கு தான் தெரியும். இந்த வரலாறுலாம் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அவரே மறைக்கப்பட்டிருக்குன்னா இவரே மறைக்கப்பட்டிருக்கு தானே இருந்திருக்கும். இத இன்னும் இந்த படம் எடுத்த உண்மையிலேயே என்னோட நண்பர், என்னோட சகோதரர், இது என்ன ஒரு அழகான விஷயம் தருமா, இதுல நடித்த எனது மாமா பசீர் அவர்கள் தேவையில்லை, இயக்குனர் அரவிந்த் ராஜ் சார் வந்து தேவையில்லை, அதுக்கு மேல இவரை தயாரிச்சதும் தேவையில்லை. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அது யாருமே இன்சிஸ்ட் பண்ணி எதையுமே வந்து செய்யல. ஒரு தேசிய தலைவர்ங்கிற ஒரு மிகப்பெரிய அவரோட காவியத்தை எடுத்து உங்களுக்கு படைச்சிருக்காங்க. ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கு. நீங்க தயவு செய்து எல்லா சமூகத்தினரும் இந்த படத்தை பார்க்கணுங்கிற கையெடுத்து நான் உங்களை கேட்டுக்கிறேன். பாருங்க, அவர் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாருங்கிறத பாருங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்ச சத்யா அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. நம்ம வந்து டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சார். இதை வந்து இவ்வளவு தூரம் நாங்கெல்லாம் வந்து அதாவது இதெல்லாம் ரொம்ப பெருசா பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தான் சொல்றேன்ல, நான் முக்குளத்தூர் எல்லாத்துக்குமே சொல்றேன், வான் பண்ணி சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா? எத்தனை பேர் எவ்வளவு கோடிசனா இருக்கீங்க? எடுத்திருக்கலாம்ல ஒரு 1000 கோடி 500 கோடி இல்ல. நம்ம முக்குளத்தூர் சமூகம் தென் மாவட்டத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க? எடுத்திருக்கலாம்ல, இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி கூட இருந்திருக்கலாம்ல. நான் படம் பார்த்துட்டு வந்து அங்கேயே ஓப்பனா சொன்னேன், எடுக்கணும், அவரோட வளர வரும், மீசை மாத்திரம் முறுக்குனா பத்தாது, நான் போடுறேன், அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து போடுங்க. போட்டு இந்த மாதிரி முக்குளத்தூர் மட்டும் இல்ல எல்லா சமூகத்தினரும் அதுல சிறந்த தலைவரை வந்து அவங்க படைப்பை வந்து சும்மா சொல்லிக்கிட்டா பத்தாது, எடுத்து பண்ணணும், வரலாற சொல்லணும். அதுக்கு சொல்றதுக்கு எல்லாரும் கூட நிக்கணும். அவங்க மேலதான் எனக்கு கோவம். இவங்க எடுத்ததை வந்து உண்மையிலே பாராட்டுற, இவங்களுக்கு வந்து எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன்.
நன்றி 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 நன்றி. இங்கே ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் நாங்கள் எல்லாரும் திரும்பி பேசுவோம். ஓகேங்களா? தேவராக அவர் இருந்தது நான் நேரில் பார்த்தேன். மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி முருகன் படத்தை தொட்டு கும்பிட்டு அசைவம் கூட சாப்பிடாம வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு அப்படியே தேவரையாவே வாழ்ந்தார். அதே மாதிரி அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான மேக்கப் போட்ட நம்ம தம்பி இங்கே இருக்கார். அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேங்க. அப்புறம் இந்த படத்தை எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அந்த புக்கை படித்து நவமணி ஐயா அவர்கள் கூடயே இருந்து எல்லாத்தையும் கேட்டு பண்ண எங்களுடைய இயக்குனர் அவருக்கு நான் மிகப்பெரிய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்கள் தேவைப்படுகிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து மரியாதைக்குரிய பெரியவர்கள்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர், அதனால மரியாதைக்குரிய சகோதரர்கள் சகோதரி அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் சுமார் ஒரு 12 மணி அப்படி நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப்பை காரில் செக் பண்ணும்போது சத்யா இந்த இன்விடேஷனை எனக்கு அனுப்பிச்சிருந்தார். என்ன சத்யா ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு தம்பி அனுப்பிச்சிருக்காருன்னு பார்த்தா இன்னைக்கு சாயந்தரம் இந்த மாதிரின்னு அதில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படிங்கிற படம் அந்த மாதிரி எல்லாம் வந்த உடனே அந்த பார்த்த உடனேயே நான் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணேன். தம்பி என்ன தம்பி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன், நான் சினிமா லைனில் போயிட்டுருக்கேன்னு சொன்னீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம். நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தையை தான் சொல்கிறேன். நான் ராமநாதபுரத்துக்காரி, நான் பிறந்தது ராமநாதபுரம். ஐயா பொதுவானவர், எல்லோருக்கும் சொந்தமானவர், எங்கள் எல்லாருடைய உணர்விலும் இரத்தத்துலேயும். அடிக்கடி ஐயாவுடைய அந்த குரு பூஜைக்கு நாங்கள் போயிருக்கோம், சரித்திரங்கள் படிச்சிருக்கோம். அதனால் என்னை அறியாமல் தான் நான் கண்டிப்பாக வருவேன் தம்பி. இது நானும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சமுதாய தலைவர் கிடையாது ஐயா, ரொம்ப பொதுவானவர் அப்படின்னு நானே வாலண்டியராக தான் சொன்னேன். அக்கா நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம், எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சத்யாவை பற்றி நான் சொல்லணும், ஏன்னா அரசியலில் நாங்கள் எல்லாருமே ஒரே கட்சியில், நானும் சத்யாவும் ஒரே கட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள். நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு இன்சார்ஜ், அதனால் நான் அடிக்கடி சத்யாவை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பார்ப்பேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் நான் மாவட்ட செயலாளர் அண்ணன் சோமசுந்தரம் சத்யாலாம் நின்றுட்டு இருக்கும்போது, என்ன தம்பி உன்னை பார்க்கவே முடியலையே அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், மாவட்ட செயலாளர் அக்கா இப்போ அவர் தனி லைன் எடுத்துட்டார், சினிமா அந்த தயாரிப்புகளில் உள்ளே போயிட்டாரு அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், தம்பி எனக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், ஒரு அத்தை சித்தி பாட்டி என்னமோ ஒரு ரோல் எனக்கு கொடு. நான் கேட்டேன் அவர்கிட்ட, அவர் நல்ல ஞாபகம் இருக்கும், நான் கேட்டேன். அதனால எங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் தம்பி, சும்மா சாதாரணமாக ஏதாவது ஒரு ரோல் கொடு அப்படின்னு. இப்போ நான் சண்டையாக கேட்குறேன், ஒரு சின்ன ஒரு ரோலாவது ஐயாவோட இதில் ஏதோ ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்டதில் நான் இன்னும் பார்க்கல, என்னை சண்டை கூப்பிட்ருக்காரு இந்த படத்தை பார்க்குறதுக்கு. அதனால் இன்னைக்கு வந்தது அப்படிங்கிறது நான் உரிமை எடுத்து, நான் மேடைக்கே வரமாட்டேன்னு சொன்னேன், கீழே நான் உட்காந்து இதை ரசித்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்னு தான்ப்பா வந்தேன், மேடையில் என்னை உட்கார வைக்காத அப்படின்னு. இல்லைக்கா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி, தம்பி அப்படிங்கிறதுனால தான் நான் மேடைக்கு வந்தேன். எல்லாரையும் பேசக்கூடிய விஷயங்களை நான் திருப்பி பேச விரும்பலை. உணர்வோடு அந்த மாவட்டத்தை சேர்ந்த அப்படிங்கிறதுல, அந்த மாவட்டத்தில் எல்லாருமே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படின்னா மனசில் வரக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, அவர் ஒரு தெய்வீக ஒரு தலைவர், தெய்வீகமும் சேர்ந்த ஒரு தலைவர். இந்த இடத்துல ஒரே ஒரு அரசியல் நிகழ்வு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 2011-16 நான் அமைச்சராக இருக்கும் பொழுது சுற்றுலாத்துறைக்கு அமைச்சராக இருந்தேன். ஒரு 2 years அந்த துறையில் இருக்கும் பொழுது எனக்கு ஏதோ ஒரு தோணிக்கிட்டே இருந்தது.
அம்மா எல்லா நிகழ்ச்சிக்கும் எல்லா வருடங்களும் போகும் பொழுது போயிட்டு நான் வரும்போது அன்றைக்கு எப்போவுமே சாயந்தரம் ஒரு நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி நடக்கும். இப்போ தம்பி உதயகுமார் நாங்கள் எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில் இருக்கும் பொழுது, அந்த கமிட்டி அந்த இதில் இருக்கும் பொழுது, இந்த பசும்பொன் ஐயாவுடைய இந்த நினைவு இந்த இடத்துக்கு பக்கத்தில் அரசு சார்பாக இன்னும் என்ன தேவை அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு சமுதாய கூடம் அரசு நிதி ஒதுக்கீடு பண்ணி அது வரும்பொழுது தங்குறதுக்கு, சாப்பாடு செய்கிறதுக்கு, இந்த ஒரு நிகழ்ச்சி அரசு நாட்சியை நடத்துறதுக்கு ஒரு சமுதாய கூடம் அரசு சார்பாக வேண்டும் சொன்ன உடனேயே அன்றைக்கு தேவரையாவை நாங்கள் நேரடியாக பார்த்ததில்ல. அவர் சொன்னார் எங்கள் தாத்தா அப்பா கூட இருந்தாங்கங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அடுத்த ஆண்டு குரு பூஜைக்கு போவதற்கு முன்பாகவே அந்த சமுதாய கூடத்தை அரசு சுற்றுலாத்துறை மூலமாக கட்டி கொடுப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக நான் இருந்தேன் என்பதை பெருமையோடு இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அம்மா அதை திறக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே உலகம் போற்றும் பார் போற்றும் நாம் பெருமைப்பட வைக்கக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று தலைவர் என்பது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். அதே போல் எல்லாருமே பஷீர் அவங்கள பற்றி சொன்னாங்க. உண்மையிலேயே உங்களை பார்க்கும் பொழுது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை அப்படின்னு நான் அடிக்கடி முன்னாடி திருச்சுழி போவேன். அப்போ அந்த சிவன் கோயிலில் சொல்லுவாங்க, இங்கே தான் இருப்பார் ஐயா, இந்த மயில் இங்கே தான் இருக்கும். ஏன்னா வரலாறுகளை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. நான் நிறைய அந்த கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கேன். அப்போது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இடங்களை பார்த்துருக்கோன்னு சொல்லும் பொழுது ஒரு தெய்வீக தலைவராக இருந்து பெரிய ஒரு மாபெரும் தலைவராக இருந்த ஐயா அவர்களுடைய இந்த படத்தை எல்லாரும் பார்க்க போகிறோம், எல்லாரும் பார்ப்போம். அதே போல் அவர் சுரேஷ் சகோதரர் சொன்னது போல் ஒரு ராமநாதபுரத்துக்காரங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ராமநாதபுரத்துக்காரங்க எடுத்திருந்தா இன்னும் பெருமையாக இருந்திருக்குங்கிற ஏக்கம் எனக்கு இருக்கின்றது. இன்னும் பரவாயில்ல, நிறைய சீரீஸ் எடுக்கலாம், இன்னும் எத்தனையோ தொடர்புகள் இருக்கலாம், 2ஆம் பாகம்னு எடுக்கலாம், 3வது பாகம்னு எடுக்கலாம். நிச்சயமாக யார் எடுத்தாலும் என்ன மாதிரி ஆள்களுக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஸ்டுடியோக்குள்ளே, இந்த தியேட்டருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வந்திருக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. மேடையில் இருக்கும் பெரியோர்கள், இங்கே வந்திருக்கும் ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு முன்னால் பேசினவங்க எத்தனையோ கருத்துக்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நானும் எத்தனையோ விஷயங்கள் வியந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அப்புறமும் பேச போகிறவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. ஆனால் எனக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, தேவரையா தமிழகத்தின் தமிழர்களின் மிக முக்கியமான ஒரு வரலாற்று பங்காக மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கும்
இந்த 3-4 தலைமுறைகளாக தமிழர்களாக வாக்காளர்களாக நம்ம தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு வரலாற்றை இந்த படத்தின் மூலியமாக மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷம் மட்டும் இல்லை, மகிழ்ச்சி மட்டும் இல்லை, அவ்வளோ ஒரு பாராட்டு அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடனே இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். அதாவதுங்க, ஒவ்வொரு தலைமுறை ஒரு வயசுக்கு வந்து அதுக்கப்புறம் சமுதாயத்தில் ஒரு பொறுப்பான ஒரு பங்கு எடுக்கக்கூடிய ஒரு வயசு வரும்போது எதை வச்சு அவங்களுடைய முடிவுகள் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற அந்த ஐகான்ஸ், அந்த தலைவர்கள் யார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவரையா போல ஒரு நிறைய பேர் இங்கே சொல்லியிருக்கிறீங்க, எந்த ஒரு மதத்துக்கும் சேராத அனைத்து தமிழர்களுக்கும் தேசத்துக்கும் சேர்ந்த ஒரு தலைவர் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கு ரொம்ப தேவையான ஒரு வழிகாட்டியான ஒரு தலைவராக இருக்கிறார்கள். இந்த வரலாற்றை மறைக்கப்பட்ட இந்த வரலாற்றை மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான இந்த நேரத்தில் கொண்டு வந்ததுக்கு முதல்ல யாருக்கு சொல்லணும்னு தெரியல, ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கு. தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் திரு SSR சத்யா அவர்களும், இயக்குனர் மூத்த இயக்குனர் மரியாதைக்குரிய திரு அரவிந்த்ராஜ் அவர்களும், மற்றும் இந்த படத்தை வந்து இந்த திரைக்கு கொண்டு வந்து நம்ம எல்லாருக்கும் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒருத்தரை நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. தேவரையா அவர்களுடைய படத்தை எடுக்கிறாங்கன்னா முதல்ல யாரப்பா இந்த கதாபாத்திரத்தில் நடித்து இந்த மிகப்பெரிய ஒரு அரசியல் சமுதாயம்னா நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, நம்ம தமிழ் நாட்டு அத்தனை சமுதாயத்துக்கும் சேர்ந்த இந்த தலைவரை திரைய மேலே நம்ம எல்லாருக்கும் சித்தரிக்க போகிற இந்த கலைஞர் யார் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே வர்ற வரைக்கும் யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவர் பார்த்த உடனே, திரு பஷீர் அவர்களை பார்த்த உடனே வியந்து போய் அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஐயா, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு நடிகராக, ஒரு நடிகர் இன்னொரு நடிகருக்கு மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த ஒருத்தராக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருடைய கையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குங்க. இந்த படத்தை மக்களுக்கு மத்தியில் நீங்கள் கொண்டு போகணும். கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது இப்போ நிறைய விஷயங்களில் ஒரு ஆடட் மசாலாவாக இருக்கிற இந்த காலத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு ருசி கொண்டு வர்றதுக்காக திணிக்கப்பட்ட இந்த காலத்தில் தயவு செய்து தமிழர்களுக்கு, அத்தனை தமிழர்களுக்கும், தமிழ்நாட்டுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப தேவையான இந்த மாமனிதருடைய கதை அத்தனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் அனைவருக்கும் நான் உங்ககிட்ட இந்த மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இவ்வளோ சைலண்ட்டாக, இவ்வளோ ஒரு ஃபோக்கஸோடு நீங்கள் இவ்வளோ நேரமாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த பயணத்தில்
ஒரு மிகப்பெரிய பங்கு எடுப்பீங்க, அந்த பொறுப்பு நீங்கள் வந்து எடுப்பீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட எனக்கு இந்த மேடையில் பேசுகிற இந்த வாய்ப்பு கொடுத்த தம்பி சத்யா அவர்களுக்கு, கோகுலேந்திரா அக்கா சொன்னது போல் இவர் வந்து திடீர்னு நேற்றுக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ணார் எனக்கு. அக்கா நான் சத்யா பேசுகிறேன் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி பேசினார். இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை 2 தடவை அவர்கிட்ட பேசியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன், நீங்கள் வரணும் அப்படின்னாரு. சரிங்க எப்போங்க நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டது, நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பிரசாரில் நீங்கள் வந்துடணும் அப்படின்னாரு. முடியாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக நான் வரேன்னு சொன்னேன். இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மேம். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் 20ஆம் நூற்றாண்டில் மனித சமூகம் பெற்ற மாபெரும் தலைவராக திரு ஐயா அவர்களின் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் ஆப்பநாடு மறவர் சங்க தலைவர் திரு ராம்குமார் பாண்டியன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள். சுதந்திரத்திற்கு முன், சுதந்திரத்திற்கு பின் இங்கே வந்திருக்கக்கூடிய, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும், இங்கே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய தேசிய தலைவர், திரைப்பட குழுவினர் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் ஆப்பநாட்டின் தலைவர் டாக்டர் ராம்குமார் ஐயா நான் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திரத்திற்கு முன், சுதந்திரத்திற்கு பின் ஒரு மாபெரும் காவியத்தை ஒரு பெரிய திராணியோடு நமது மிகப்பெரிய மூத்த இயக்குனர், எல்லாரும் வியந்து பார்த்த ஊமை விழிகள் என்ற திரைப்படத்தை, காவியத்தை நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் இயக்குனர் அண்ணன் ரவி அவர்கள் இந்த தேசிய தலைவர் என்ற காவியத்தை, அரவிந்த்ராஜ் அண்ணன் அவர்கள் இந்த மாபெரும் காவியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சென்னையில் பிறந்து சென்னையிலே வளர்ந்து நமது பசுமோன் ஐயா சித்தர் தெய்வீக திருமணார் அவர்களின் முழு வரலாற்றையும் படமாக தயாரிப்பு செய்திருக்கிறார். SSR சத்யா சகோதரர் மற்றும் அவரது குடும்பத்தார்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியமும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காவியத்தில் எல்லோரும் தேவர் திருமகனார், அதாவது சொல்லுவாங்க மனிதனும் கடவுளாகலாம் அப்படி என்று. நமது சாய்பாபா தாய் வயிற்றில் பிறந்து இன்றைக்கு தெய்வமாக பல கோடி இந்துக்களால் வணங்கக்கூடியவராக இருக்கிறார். அது போன்று தாய் வயிற்றில் பிறந்து தந்தை முகத்தை பாராது இஸ்லாமிய தாய் மடியில் தவழ்ந்து பால் குடித்து ஒரு ஒழுக்கம், வீரம், கலைகளை கற்று இப்படிதான் வாழ வேண்டும். ஒரு குழந்தையானது ஒழுக்க நெறி, வீரம் எப்படி படிக்க வேண்டும்,
எப்படி தேசப்பற்றோடு வாழ வேண்டும், இப்படி பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று மாபெரும் குணங்களை பெற்றவர்தான் அந்த தேவர் திருமகனார் அவர்கள். அந்த தெய்வீக திருமகனார் அவரை எளிதாக ஒருவர் நடித்திட முடியாது. அந்த கதாபாத்திரத்தை நடிப்பதற்காக ஒரு பெரிய தவத்தை, இஸ்லாம் மதத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு மாபெரும் தவத்தை அண்ணன் மதிப்பிற்குரிய பசீர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எல்லோரும் சொன்னார்கள் அவர் மாமிசத்தை சாப்பிடுவதை தவிர்த்து விட்டார் என்று. அண்ணன் இப்ப இந்த அக்டோபர் மாதம் ஃபுல்லா இங்கே எத்தனையே தேவர் இளைஞர்கள் இருக்கிறார்கள், முக்குளத்தூர் மக்கள் இருக்கிறார்கள், 2.5 கோடிக்கு மேல இருக்காங்க. ஆனா இந்த அக்டோபர் மாதம் முதல் தேதி பிறந்த தேதியிலிருந்து ஒரு இஸ்லாம் மதத்தில் பிறந்திருந்தாலும் அண்ணன் அவர்கள் காப்பு கட்டி 30 வரை, அக்டோபர் 30 வரை விரதமாக இருக்கிறார் என்றதை கேட்டு அதை நம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுல அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அவரை மறுபடியும் இந்த தருணத்துல பசீர் அண்ணன் அவர்களை போற்றி வணங்கி அவர் மென்மேலும் எல்லா புகழும் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று, அதற்காக தேவர் சமூகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகமும் தமிழ் சமூகம் அனைவரும் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவர் நான் முதலே சொன்னது போல சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின் 2 காலகட்டங்களிலும் இன்றைக்கு நம் அனைவரும் சுதந்திர காத்தை சுவாசிக்கிறோம் என்றால் அதற்கு நம் முன்னோர்கள் சிந்திய ரத்தம்தான். அப்படி தெய்வ திருமகனார் சித்தர் அவரை சொல்லும்போது நமது முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களையும் இந்த தத்துருவமாக இந்த படத்தில் காணலாம். நமது மகாத்மா காந்தி அவர்களையும் இந்த படத்தில் தத்துருவமாக காணலாம். எல்லோருக்கும் வீரத்தை போதித்த நமது வங்கத்து சிங்கம் அப்பவே ஐசிஎஸ் படித்து ஐசிஎஸ்ஐயும் தூக்கி எறிந்து நாட்டோட சுதந்திரம்தான், நாட்டுடைய சுதந்திரமே என்னுடைய வேட்கை என்று வாழ்ந்த அவருடைய பிறப்பு தெரியும், ஆனால் அவருடைய இறப்பு தெரியாது, இனிமேலும் தெரியாது. தெரியாமலே போன ஒரே ஒரு பெரிய மகான் நமது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவருடைய ரோலை எடுத்து தத்துரூபமாக நடித்த இங்கே நமது மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அனைத்து தமிழ் சமூக மக்களும் குடும்பமாக ஒரு படத்தை பார்க்க ஒரு சிறந்த படமானது இந்த காலகட்டங்களில் நமது இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில் ஒரு மாபெரும் காவியம். நமது அண்ணன் அவர் பேசும்போதே ஒரு முத்தாவும், அவர் எளிமையா பார்க்கும்போது சிரிச்சமணியே இருக்கிறாரு. ஆனா பேசும்போது பார்த்தீங்கன்னா பல வார்த்தைகள், அவர் பேசுற வார்த்தைகள் ஃபுல்லும் கவிதைகளாகவும் ஒரு பெரிய புரட்சியாகவும் வந்துகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட அன்பு அண்ணன் சினேகன் அவர்களின் வரிகளிலும் பாடல்களாகவும் இந்த இடத்தில் வந்திருக்கு. இத்தனையும் நம்ம அனைத்து மக்களும் இந்த படத்தை குடும்பமாக சென்று இந்த திரை காவியத்தை ஒரு மாபெரும் வெற்றி காவியமாக நம் அனைவரும் நம் திரைக்கு சென்று பார்த்து அவர்களுக்கு ஊக்கமும் அவர்கள் வாழ்ந்த நமக்காக விட்டு சென்ற கருத்துகளையும் நமக்கும் நமது குழந்தைகளுக்கும் நாம் எடுத்துரைக்க இதை ஒரு வாய்ப்பாக எண்ணி நாம் அனைவரும் செயல்படுவோம் என்று இந்த தருணத்தில் கேட்டு, எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், என்னை சிறப்பாக அழைத்த எனது அன்பு மச்சான் ரத்தினவேல் பாண்டியன் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எனது சொந்த பந்தங்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மறுபடியும் தெரிவித்து நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும், இங்கே வந்திருக்க நிறைய சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வருஷம்
2 ஜெயந்தி விழா போல். இந்த படம் 24ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 24ஆம் தேதி தேட்டரில் ஒரு ஜெயந்தி விழாவும் 30ஆம் தேதி பசுமண்ணில் ஒரு ஜெயந்தி விழாவும் நடக்க போகுது. ஏன்னா நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவன். எனக்கு வந்து மதுரை ரொம்ப தூரமான ஒரு பகுதி தான். இந்த திரௌபதி படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு மதுரையில் இருக்கிற அவ்வளோ பேர் அங்கே ஒரு உறவுகளாக சொந்தங்களாக கிடைச்சாங்க. அந்த வருஷமே நான் வந்து மதுரையில் கலந்துக்கிட்டேன் ஜெயந்தி விழா. அதுக்கப்புறம் வருஷம் தவறாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன். கிண்டி அங்கே அரும்பாக்கம்ல நடக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன். ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் பார்க்க. என்னென்னா ஒரு வாழ்ந்த மனிதர் இந்த தலைமுறையில், அதாவது அவர் கூட வாழ்ந்தவங்க இன்னும் யாராவது கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு நிலையில் ஒரு வாழ்ந்து மறைந்த மனிதருக்கு ஆகம விதிப்படி கோவில் கட்டி இன்றைக்கி போனாலும் அங்கே வந்து ஆரத்தி எடுத்து, நான் போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு பசும்பொன்னில், ஆரத்தி எடுத்து திருநீர் கொடுத்து ஒரு தெய்வமாகவே இன்னும் வணங்கி அவரோட விழாவுக்கு வந்து முளைப்பாரி எடுத்து காவடி எடுத்து பால் குடம் எடுத்து மொட்டை அடித்து ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் வந்து கிடைக்குதுன்னா அவர் எப்படி வாழ்ந்துருப்பார்? அழகு குத்தி எப்படி வந்து பழனியில் முருகருக்கு வந்து விழா எடுக்கிறாங்களோ, விழா எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி நிகழ்வுகள் அங்கே நடக்குது. அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது பார்க்க. எப்படி ஒரு மனிதனை வந்து இப்படி கொண்டாடி இருப்பாங்கன்னா அவர் எப்படி வாழ்ந்துருப்பார்? நிறைய அதுக்கப்புறம் அவரை பற்றி படிச்சிருக்கேன், தேடி படிச்சிருக்கேன். குற்றப்பரம்பரை சட்டத்தை எப்படி அவர் உடைச்சார், வாய்ப்பூட்டு சட்டத்தை எப்படி உடைச்சார். அவருக்கு இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி மீசை இப்படி இருந்தது இல்லாமல் மீசை இல்லாமல் ஏன் திருப்பி உள்ளே வந்தார்? அந்த 2 வருஷம் நடுவில் என்ன பண்ணார்? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள அனைத்து சாதிகளையும் இட்டு போகிறதுக்காக அவங்க சாதி மக்கள் எதிர்த்து எப்படி நின்னார்? இந்த மாதிரி அவரோட பெரிய வரலாறு அது. அதுவும் பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு அது. அதை எப்படி காட்சிப்படுத்தியிருக்க போகிறாங்க? அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப எழுதுறது ஈஸி, அதை கதையை எழுதிடலாம், நாவலாக எழுதிடலாம், என்ன வேணால் பண்ணிடலாம். ஆனால் திரைப்படமாக்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு வந்து நிறைய சினிமாவோட அப்படி உள்ள ஊறி இருக்கணும் சினிமா. அந்த மாதிரி கரெக்டான ஒரு டைரக்டர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஊமை வழிகள், இன்றைக்கி சங்கர் சார் அட்லி அந்த மாதிரி ஒரு டைரக்டர் பண்ணுற மாதிரி ஒரு படம் அந்த காலத்தில் ஊமை வழிகள். அது இப்போ பார்த்தாலும் பிரமிப்பாக இருக்கும். நிஜமாக நிறைய பேருக்கு தெரியாது அந்த படம் பற்றி. 2 நாளைக்கு முன்னாடி கூட காரில் அந்த தோல்வி நிலையை நினைத்தால் பாட்டு கேடு, அது எப்போல்லாம் ஏதாவது தலைவர் வருதோ அந்த பாட்டை ட்ராவல் பண்ணுறப்ப கேட்குற வழக்கம் உண்டு. ஸோ கரெக்டான டேரக்டர் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் யாருமே இங்கே வந்து கான்ட்ரவர்சி இல்லாத படம் அப்படி சொல்கிறது தான், அப்படி சொல்ல வேணாம். ஏன்னா அவரோட வாழ்க்கையே அப்படி தானே. எல்லாரையும் கூட இருக்கிற சமூக மக்களை எதிர்த்து மற்ற சமூகங்களுக்கு நல்லது செய்கிறது, இதில் எப்போவுமே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அது தைரியமாக ஒரு உண்மையை சொல்கிறப்ப சில தடங்கல்கள் சில எதிர்ப்புகள் வரதான் செய்யும். அதை வந்து நான் பார்க்க ஆர்வமாக இருக்கேன். திரையில் நான் படிச்சிருக்கேன் தேவராயாவை பற்றி நிறைய. அதை வந்து திரையில் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எனக்கு யூ சர்டிஃபிகேட் வாங்கினதில் கொஞ்சம் வருத்தம் தான் சார். நீங்கள் யூஏ வாங்கியிருக்கணும் இந்த படத்தை. அப்படி தான் காட்டியிருக்கணும். அவர் அப்படியே ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடல. மகாத்மா காந்தி அவர்கள் வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழல தேவராயா. எவ்வளோ எதிர்ப்புகள், அவர் எவ்வளோ பேர் முதுகில் குத்திருக்காங்க. அவர் அரசியலில் எந்த நிலைமைக்கு போக வேண்டியவர், அவரை வந்து ஏதோ கூட இருந்து சதி பண்ணி அவர் எப்படி வந்து இந்த நிலைமைக்கு போகாமல் இவர் வளர்ந்தாருன்னா நம்ம வளர முடியாதுன்னு தடுத்து நிப்பாட்டினாங்க. அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்புகிறேன், பார்ப்போம் திரையில் என்ன தெரிய போகுதுன்னு. நான் படித்தது இதெல்லாம். நான் அங்கே யார்கிட்டையும் கேட்டு தெரியும், மேபி தௌமணி ஐயா சார்கிட்ட இதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஆசை இப்படியாப்பட்ட ஒரு மனிதனோட வரலாறு வந்து நம்ம படமாக எடுக்கணும்னு ஆசை. ஆனால் இவர் கொடுத்து வச்சிருக்க அண்ணன் எங்கள் இயக்குனர் முன்னோடிக்கு கொடுத்து வச்சிருக்கேன். சந்தோஷம். இதை படைத்தவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். படம் பார்த்துட்டு கண்டிப்பாக என்னோட ஆசையை நான் பூர்த்தி செஞ்சதுக்காக நான் வந்து மோகன்ஜி எடுக்கிறதா இருந்தால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நான் சொல்லியிருக்கேண்ணே. நம்ம நான் சொல்கிறேன் திரௌபதி 2 படத்தை வந்து வேலராமூர்த்தி சார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ராஜா நாராயண சம்பூரர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. 14 நூற்றாண்டு கதை. ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் நடித்து முடிச்சுட்டு போகிறதோட விட்டுறக்கூடாது, எனக்கு ஒரு கதை எழுதி கொடுக்கணும். அது இந்த கதை எப்போ நடந்துருக்கணும் தென் மாவட்டத்தில் அப்படின்னா தேவராயா வாழ்ந்த சமயத்தில் நடந்துருக்கணும். அந்த கதையில் தேவராயா ஒரு கதாபாத்திரம் எனக்கு வேணும். ஏன்னா அவர் ஒரு வாழ்க்கை வரலாறு படம் எடுத்துட்டாங்க, அதை மறுபடியும் பண்ண முடியாது. அவர் சமகாலத்தில் வாழ்ந்தப்போ நடந்த ஒரு பெரிய நிகழ்வு எனக்கு வந்து கதையை எழுதி கொடுங்க, நான் அதை டைரக்ட் பண்ணுறேன்னு அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிட்டாருண்ணே. நிஜமாவே வேலராமூர்த்தி சார்கிட்ட தான் இருக்கேன். அந்த கதை எப்போ கொடுக்குறாரோ நிச்சயமாக நான் தென் மாவட்டத்து வாழ்வியில் ஒரு படமாக எடுக்கணும். அது ரொம்ப நாள் ஆசை. இப்போ தான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஒரு கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லி அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஏன் ஐயா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு தேசியத்தின் மீதும் தெய்வகத்தின் மீதும் ரொம்ப பெரிய நம்பிக்கை உண்டு. அந்த வார்த்தையை கேட்டது அவர்கிட்ட இருந்து தான். எப்படி ஒரு மனிதன் வந்து மதுரையில் பிறந்து, அதுவும் அந்த ஆப்பநாட்டில் ஒரு சின்ன பசும்பொண்ணு ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து
இந்தியாவில் பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறப்ப தேசியத்தை பற்றி எப்படி பேசியிருக்க முடியும்? அப்படின்னா அவர் எவ்வளோ கருத்தியல் உள்வாங்கியிருப்பார். இந்த தலைமுறையில் இருக்கிற தலைவர்கள் யாருமே விவேகானந்தர் ஐயாவை பற்றி பேசுகிறதே இல்லை. விவேகானந்தர் ஐயாவை மறந்துட்டாங்க. அவர் காவி உடை போட்டிருக்கிறதால என்னன்னு தெரில. அவரை பற்றி இந்த தலைமுறை அரசியல்வாதிகள் பேசுகிறதே இல்லை. ஆனால் அன்னைக்கு மதுரையில் விவேகானந்தர் ஐயாவை தெரியும்னா அதுக்கு காரணம் தேவர் ஐயா தான். அவர் தான் அவரை பற்றி அவ்வளோ விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயான்னு ஒருத்தர் தெரியினாலும் அது காரணம் தேவர் ஐயா தான். இல்லைனா அவர் வடநாட்டு தலைவராகவே கடைசி வரைக்கும் இருந்திருப்பார். இன்றைக்கி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா எங்கே பிறந்தாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மதுரையில் பிறந்தாருன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு 11th 12th படிக்கிறப்ப அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நம்ம ஊரில் தமிழர் போல். அது காரணம் தேவர் ஐயா. அன்றைக்கி அந்த கருத்தியல் உள்வாங்கி இருக்காரு. இந்த நாட்டுக்காக விடுதலை கிடைக்கணும், நம்ம அதுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அவர் வடநாட்டுக்காரராக இருந்தார், யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவரோட கருத்து எப்படி இருக்குது, அதிரடியாக தான் நம்ம சொந்தத்தை வாங்கணும் முடிவு பண்ண ஒரு அதிரடியான மனிதன் அவர். அவர் வந்து ஒரு 2 வருஷம் போயிட்டு திருப்பி இறை நம்பிக்கை ஏற்றுட்டு வரப்போ தான் அந்த மியூசியம் அழிச்சது. நான் படித்த வரலாறுங்க ஐயா, அது சரிண்ணா. ஸோ அதுதான் நான் படித்த வரலாறு. ஸோ அவர் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த மென்மையான வாழ்க்கை வாழ்ந்தது தான் தெய்வீகமான வாழ்க்கை. இந்த பாட்டில் பார்க்குறப்ப அது தெரியுது. அவர் சித்தரா அவரை வந்து புதைக்கிறப்ப விதைக்கிறப்ப அந்த தலை சாயிறப்ப நல்ல ஷாட்னு அது. அவர் கழுத்தில் அடித்து நீங்கள் சாயக்கூடாதுன்னு சொன்னதால தான் இன்றைக்கி அந்த மதுரை மாவட்டம் முழுக்க அந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து இருக்குது இன்றைக்கி வரைக்கும். அவர் வந்து இங்கே நிறைய பேர் சொன்னாங்க அவர் ஜாதிய தலைவர் இல்லை, அது இல்லை. இருந்தால் என்ன தப்பு? அவர் சொல்லி கொடுத்துட்டு போன அந்த மரியாதை, அந்த பாசமும் இன்றைக்கி வரைக்கும் கடத்தி வந்துட்டுருக்குல்ல. நம்ம ஒரு விழாவுக்காக மதுரைக்கு போனால் பயமாக இருக்கும் இவங்க வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுறது பார்த்து. நான் சாப்பிட உட்காந்தா சுற்றி 20 பேர் நிற்பாங்க. டேய் அந்த பொரியல் வை, இதை போடு. நான் பசி அனுப்ப தீர்ந்துச்சு சொன்னால் கூட 2 வேளை எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்டு இது வரைக்கும் ரொப்பி அனுப்புனா தான் அவங்களுக்கு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி விருந்தோம்பல் பண்ணக்கூடிய ஒரு மக்கள், அதை சொல்லி கொடுத்துட்டு போனவர் அவர் தானே. அந்த மக்கள் அப்படி தானே பழகி வச்சுருக்காரு. நீங்கள் வம்பு பண்ணால் அவங்க திரும்பி வம்பு பண்ணுறாங்க. யாரும் சும்மா இருப்பா? ஒருத்தர் போய் வம்பு பண்ணால் எந்த சமுதாயம் சும்மா இருக்கும்? தமிழ்நாட்டில் அவ்வளோ அமைதியான சமுதாயம் ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டில்? அதெல்லாம் தப்பு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன். தோ மூர்த்தி என்ன பக்கத்தில் இருக்காரு சாட்சி. அவர் ஆஃபீஸுக்கு போன ஒரு நாள் எங்களை எப்படி பயமுத்துனாருன்னு கேளுங்க. சுற்றி அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் 50 பேர், நாங்கள் 5 பேர் தான் போனோம். அதை தான் சொல்கிறேன். அதை சொல்லிக் கொடுத்தது யார்? அந்த அன்பு, அந்த மரியாதையை சொல்லிக் கொடுத்தது யார்? திருமார் அண்ணன், ஆர்கே சுரேஷ் அண்ணன் வந்தோடனே கட்டி பிடிச்சி பேச வைக்கிறது. இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தது யார்? அவர் தூத்துக்குடியில் அண்ணன் இருக்கார் ஒருத்தர், எசகி ராஜா அண்ணன். இந்த ரத்னவேல் பாண்டியன் அண்ணன் இருக்கார். என்னை கூப்பிட்டு மதுரை ஃபுல்லாக ஊராக சுற்றினவர். கூட பிறந்த அண்ணன் மாதிரி இப்போ எனக்கு. இந்த 20 நாள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கூப்பிட்டு வந்தார். அவ்வளோ பிரச்சனையான படத்தையும் கூப்பிட்டு வந்தார். அண்ணன் தேட்டருக்கு கூப்பிட்டு போயிடுங்க, நல்லபடியாக படத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. எப்படியாவது ஒரு 300 தேட்டருக்கு கொண்டு போய் போட்டுருங்க அந்த படத்தை. தமிழ்நாடு முழுக்க இருக்க இளைஞர்கள் இந்த படத்தை போய் பார்க்கணும். வெறும் யங்ஸ்டர்ஸாக நம்ம வந்து ஆட்டம் பாட்டம் அனிருத் சார் மியூசிக் இருந்தால் தான் படம் பார்ப்போம் அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு தலைவர் வாழ்ந்துருக்காங்க. இவரை படிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயாவை தேடி படிப்பீங்க, விவேகானந்தர் ஐயாவை தேடி படிப்பீங்க. தமிழ்நாட்டோட வரலாறு தெரியும், அரசியல் என்ன நடந்துன்னு தெரியும். அவர் எம்பியாக இருந்தப்போ அவர் 2 வருஷம் ஏன் பேச விடாமல் தடுத்தாங்கன்றது தெரியும். அவர் போய் பார்லிமெண்ட்டில் பேசினப்போ அந்த 20 நிமிஷம் எவ்வளோ பெரிய ஸ்பீச் கொடுத்தாரு, எதை பற்றி பேசினாருன்றது புரியும். அதெல்லாம் புரிஞ்சாதான் நீங்கள் வந்து அரசியல் படுத்தப்படுவீங்க. இல்லைனா இன்றைக்கி அரசியல் படுத்தப்படாமல் இருக்கிறீங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது ஒரு நடிகர் பேரோட கட்சியில். அந்த மாதிரியே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். நீங்கள் அரசியல் படுத்தப்படணும்னா முத்துராமலிங்க தேவர் ஐயா மாதிரியான அரசியல் தலைவர்களை பற்றி படிக்கணும். அது வந்து நீங்கள் இதில் நம்ம பார்க்க மாட்டோம். கிரிஞ்சி படம், பூமர் படம் அப்படிலாம் சொல்லிட்டு ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அரசியல் புரியாது. நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஏதாவது வைப் பண்ணிவிட்டு சுற்ற வேண்டியதுதான். ஸோ நான் யங்ஸ்டர்ஸ் கிட்ட, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறது, தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டர் பார்க்க விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள். அதுவும் அந்த ப்ரொடியூசருக்கு நல்லது தான். ஆனால் இந்த படத்தெல்லாம் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு அரசியல்னா என்னென்னு புரியும். இப்போ ரீசெண்டாக நீங்கள்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் இங்கே தமிழ்நாடு அரசியல் என்ன நடக்குதுன்னு ஊற்று பார்த்து நிற்கீங்க. இதை பல வருஷமாக ஊற்று பார்த்து பேசுறதால தான் பல பழியை வாங்கின்னு இருக்கும். நீங்கள்லாம் இதெல்லாம் ஏன்னா பேசுகிறீங்கன்னு. ஸோ இது ஒரு அரசியல் படமாக தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். அப்படி தான் தேட்டரில் போய் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்க போகிற மக்களோட உட்காந்து இந்த குழுவினருக்கு இதில் தேவரையாவை நடித்த பஷீர் அண்ணனுக்கு நான் கிட்டத்தட்ட 4 வருஷமாக பார்க்குறேன். பஷீர் அண்ணன் இதே கெட்டப்பில் தான் இருக்கார். அதான் சுரேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி தான். அவரை பார்க்குறப்பெல்லாம் தூரமாக போயிடுவேன். ஐயோ எப்படி போய் பேசுறது, இந்த கெட்டப்லேயே தான் இருக்கார். ஒரு நார்மல் மனுஷனாக இருந்தால் எப்படின்னு இந்த படம் பண்ணீங்க, எப்படின்னா என்ன கஷ்டப்பட்டீங்க, பீரியட் ஃபிலிம் ஆச்சு அப்படிலாம் கேட்கலாம். பார்க்குறப்பெல்லாம் இந்த கெட்டப்லேயே இருப்பார். வணக்கம் சொல்லிட்டு அப்படி கடந்து போயிடுவேன். பயமாக இருக்கும் பேசுகிறதுக்கு. ஸோ அந்த மனிதர் வாழ்ந்த ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த காலத்தில் நம்ம வாழ்கிறோன்றது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை தயாரித்த அண்ணன் SSR சத்யா அண்ணனுக்கும், எங்கள் இயக்குனர் முன்னோடி அவர்களுக்கும், மூத்தவர் அவர்களுக்கும், இதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். அவங்க வேலையை முடிச்சுட்டாங்க, அடுத்து உங்கள் வேலை தான். ஸோ தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை கொண்டாடுங்க.
நான் சொல்கிற மாதிரி மதுரையில் பாருங்கள், நிச்சயமாக இது வந்து பால் கூட எடுப்பாங்க, முளைப்பாரி எடுப்பாங்க, காது குத்த போகிறாங்க, மொட்டை அடிக்க போகிறாங்க. இந்த படத்தை தேட்டரை எப்படி கொண்டாட போகிறாங்கன்னு பாருங்கள். நன்றி. பேசுறீங்களா? வாங்க. ஆட்சியாளர் இவருடைய கைடன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் டாக்டரேட் பட்டம் பெற்றிருக்காங்க தேவரை பற்றி எழுதி. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஆராய்ச்சியாளர். எந்த ஒரு தவறும் இந்த படத்தில் வந்து விடாமல் எங்களுடன் எப்போதும் நாங்கள் எங்கே போனாலும் அவரு வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் வந்து நிற்பார். அண்ணன் அவர்கள் இப்போது உங்கள் முன்னே உரையாற்றுவார்கள். அண்ணா வாங்கண்ணா. தேசிய தலைவர் திரைப்பட ஆடியோ லான்ச்சில் வருகை தந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். இப்போ துவக்கத்திலிருந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பூரா பாராட்டு மழையாகவே இருக்கும். எல்லாரும் மேடையில் இருக்கிறவங்கள முகஸ்துதிக்காக ஒருத்தர் பாராட்டி பேசுகிறது, இதெல்லாம் இன்றைக்கி மேடை மரபுகளில் இருக்குது. தேசிய தலைவர் திரைப்படம் அப்படின்னு துவங்கும்போது 2022 அழைக்கிறாங்க. அப்போ அழைக்கும்போது வேறு சில ஆட்களையெல்லாம் பார்த்து பேசியிருப்பாங்க போல இருக்குது. அது முடியாத பட்சத்தில் என்னுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தில் இருந்த பறவை சதீஷ், அதுக்கு முன்னால் எனக்கு சினிமாக்காரங்கள தெரியாது, பறவை சதீஷ் ஃபோன் பண்ணி சொல்லி பக்கத்தில் சௌத்ரின்னு ஒருத்தர் அவரும் பேசுகிறாரு. இந்த மாதிரி தேவரை பற்றி ஒரு படம் எடுக்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மதுரையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாலேயே ஐயோ அந்த ஆட்கள்லாம் சரியில்லாத ஆட்கள், நீங்கள் அதில் போகக்கூடாது, உங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தம்பிகள்லாம் நிறைய பெரிய பெரிய டைரக்டர்கள்லாம் சொல்லி பேசுகிறாங்க. முத்து காமாட்சி, சுரேஷ் காமாட்சி, அது இதுன்னு சொல்லி இருக்கிற ஆட்கள் பூரா நிறைய சொல்கிறாங்க. எப்பா அவங்க கூப்பிட்ருக்குறாங்க, ஏதோ இப்போ தேவரை பற்றி படம் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க, போய் எப்படித்தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வர்றேனே, சரியாக இருந்தால் இருக்கணும், இல்லைன்னா இல்லைன்ட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். வந்து பார்க்கும்போது டைரக்டர் அரவிந்தராஜை பார்க்குறேன். இவங்கெல்லாம் அன்னைக்கு இருந்த ப்ரொடியூசர்கள் யாரும் எனக்கு தெரியாது, சத்யாவையும் தெரியாது. அன்றைக்கி இருந்ததில் சௌத்ரியும் அரவிந்தராஜ், தேவரா நடிக்கிற பஷீர் சாரு, இவங்க அந்த ஸ்டுடியோவில் பார்க்குறாங்க. அவங்க எல்லோரும் இருந்துட்டு வெளியே போயிடுறாங்க. நானும் டைரக்டர் மட்டும்தான். என் கூட என்னுடைய இயக்கத்தை சேர்ந்த மகேஸ்வரன் கூட வந்திருக்கிறாரு. டிஸ்கஷன் ஓடுது 2 நாளாக. அவர் பண்ணி வச்சுருந்த கதையே வேறு. நான் வந்து தலைவர் தேவருடைய பொன்மொழிகள் அத்தனையும் மனசால் நேசிக்கிறது மட்டுமில்ல, வாழ்க்கையிலையும் நடக்கணும்னு விரும்புகிறவன். தேவர் சொல்லுவார், உண்மையை சொல், உறுதியாக சொல், என்ன இடர் வந்தாலும் இறுதி வரை சொல் அப்படின்னு சொல்லுவார். இந்த இதுகளை பார்த்து எல்லாரும் பிரமிப்பாக சொல்கிறீங்கன்னா எல்லாருமே தேவரை பற்றி முழுசாக தெரியாது. இது எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி தப்பு வந்திருக்கு அப்படின்றது என்னால் சொல்ல முடியும். அதை முதல்ல துவக்கத்துலேருந்து சொல்லிக்கிட்டே வந்தேன். ஒரு பாதி வரைக்கும் அவங்களோட இருந்தேன். ஒரு டைமில் அவங்களால என்னை ஜீரணிக்க முடியலை. என்னை இல்லை கதை இவங்க ஒரு கதையமைப்பு பண்ணியிருப்பாங்க, இதுக்கெல்லாம் அவங்கள ஆரம்பத்தில் அவங்க பண்ணதெல்லாம் இன்றைக்கி சொல்கிற மாதிரி சமமாவெல்லாம் வராது. அவர் பண்ணியிருந்ததெல்லாம் அந்த படம் வெளியே வந்திருந்தால் 1957 நடந்த அன்னைக்கு வச்ச தீ இன்னைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு கலவரம் வந்துடும். அப்படி ஒரு இதுகள்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கூடாதுன்னு மாற்றி 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 கொண்டு வந்திருக்கிறேன்.
தேதி வாரியாக சரியாக சொல்லி நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறேன். பீஸ் கமிட்டி கூட்டம் எப்படி நடக்கணும், அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் காப்பி உள்பட கையில் கொடுத்துருக்குறேன். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்க. இப்போ கூட நீங்கள் பிரமிப்பா சொல்கிறீங்க, தம்பியெல்லாம் பக்கம் வந்து பிரமிப்பா சொல்கிறார். அந்த நம்ம சத்யகுமார் நடிக்கிற நேதாஜியார் நடிக்கிற அந்த சீன் பாட்டு அப்படின்னு, அது எந்த வருஷம் நடக்குது, எந்த காலகட்டத்தில் நடக்குது? தேவர் எப்போ இராணுவத்துக்கு போனார்? நீங்கள் சொல்கிறது பிரிட்டிஷ் பீரியட் மாதிரி காமிக்கிறீங்க. ஆனால் தேவர் வந்து அந்த இராணுவ உடையோட பயிற்சி பெற்றது, நேதாஜி இராணுவத்தில் பயிற்சி பெற்றது அப்படின்றது 1950. 1949 நவம்பர் 17 இந்தியாவை விட்டு வெளியே போகிறார், மீசையோட போகிறார். இன்னைக்கு சொல்கிறாங்களே யாரோ எல்லை கடந்து போகிறாங்க, அப்படி போகிறாங்க இப்படி போகிறாங்கன்னு சொல்லி. அவர் இப்போ பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் யார் ரகசியமாக நாடு கடந்து போகிறார். போயிட்டு 51 திருப்பி வரும்போது தான் தோற்றம் மாறி வருவார், மீசையை எடுத்துட்டு வருவார். அப்போ வந்து பேசும்போது நேதாஜி ஜெயந்தியில் பேசும்போது அவர் சொல்லுவார், கொரியா யுத்தம் 50 கொரியா யுத்தம் நடந்தது. அந்த கொரியா யுத்தத்தில் நான் அதில் கலந்துக்கிட்டேன். ஒரு விமானத்தை எப்படி இயக்கணும்ன்றதை நான் படிச்சிருக்கிறேன். ஹெலிகாப்டர் மாதிரி அப்படியே இருந்து மேலே எழும்புறது மாதிரி ஃப்ளைட்டை கிளப்புறதுக்கான வழிமுறைகளை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் பேசியிருப்போம், தேவர் பேசியிருக்கிறார். ஆனால் நீங்கள் இங்கே கொடுக்கும்போது பிரிட்டிஷ்கார மாதிரியும் அதை பார்த்துட்டு 4 பிரிட்டிஷ்கார குடிமக்களுக்கு துப்பாக்கியை கொடுக்கறது மாதிரியும், அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் பிரிட்டிஷ்காரங்களை சுடுறது மாதிரியும் காமிச்சிங்கன்னா இது வரலாறா? எங்கள் தலைவர், நான் அவருடைய சீடன்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுவேன். 2 முறை எம்எல்ஏவாக இருந்தார் காரியாபட்டி தொகுதியில், ஏஆர் பெருமாள். அவருடைய புத்தகத்தை வச்சு தான் அடிப்படையாக வச்சு தான் இந்த வரலாறு அப்படின்னு சொல்லி எல்லா பேட்டிகள்லையும் சொல்லியிருக்கீங்க. எந்த இதுலையும் இல்லாமல் ஏஆர் பெருமாள் முடிசூடா மன்னர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் அந்த கதையமைப்புன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த படத்தில் டைட்டிலில் எந்த இடத்துலையும் ஏஆர் பெருமாள் இல்லை. எனக்கு காமிச்ச படம் எனக்கு விட்டு அந்த காலத்தில் இந்த டூரிங் டாக்ஸில் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 4 ஒவ்வொரு முடிச்சு ஒரு தொகுப்பு இல்லாமல் நான் என்ன முழுசாக பார்க்கல. பல ஏற்கனவே டப்பிங்கில் போகும்போது 52 கரெக்ஷன் சொல்லிட்டு வந்திருக்கேன். அது சரி பண்ணப்பட்டதா அப்படின்றது இதுவரைக்கும் தெரியாது. நீங்கள் பிரமிப்பா புதுசாக பார்க்குற இளைஞர்களுக்கு தேவர் படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம். நான் அப்படி பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற தம்பி சினேகன், சசிகலா நடராஜன் தேவர் படத்தை வரலாறு எடுக்கணும்னு பார்த்தார். காளிமுத்தன் பையன் மணிகண்டனை ஷூட்டிங் எல்லாம் பண்ணோம், மேக்கப் டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம். அந்த காளிமுத்தன் இறந்து போயிட்டார். காளிமுத்தனுக்கு அடுத்து இப்போ ஏஎல் சீனிவாசனுடைய மகளை கட்டியிருந்தார். ஏஎல் சீனிவாசன் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் சசிகலா அவரை சசிகலா சொன்னா தான் நடராஜன் தான் யாருன்னு தெரியுற மாதிரி அவங்கள அவங்க இந்த ஆர்வி உதயகுமார்லேருந்து ஒரு டைரக்டர் டீமே அவர் கூட இருந்துச்சு, இந்த படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பண்ண முடியல. இதெல்லாம் கடந்து நீங்கள் அது செய்கிறீங்க அப்படின்னு சொல்லித்தான் உங்களோட இருக்கிறோம். ஆரம்பத்தில் எம்எம் பாபு, கோவிந்தராஜன், ஜெயந்தினி கோவிந்தராஜன், எஸ்எஸ்ஆர் சத்யா மூல கதைன்னு சொல்லி, அப்புறம் முதல்ல சொன்னதே சௌத்ரியும் பஷீரும் தான். பஷீர் வந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு கூட மேக்கப் வரும்போது என்னை அழைச்சிட்டு போகணும், அந்த மேக்கப் போடும்போது நான் கூட இருக்கணும்னு விரும்புவார். இன்னைக்கு வர இப்போ இல்லை, அக்டோபர் 1 என்னைய வழியை வரவழைச்சு பல வடபள்ளி கோயிலில் போய் அந்த துளசி மாலையும் ருத்ராட்ச மாலையும் பூஜை பண்ணி கொண்டு வர சொல்லிட்டு, இன்னை அக்டோபர் 1 இந்த அக்டோபர் 1 நான் 3 நாள் மாதிரி விரதம் இருக்கிறேன், நீங்கள் தானே இந்த மாலையை போட்டு விடணும்னு சொல்லி என்னை அந்த மாலையும் போட்டு விட சொல்லி அந்த இதுகள்லாம் செஞ்சு
இப்போ மேக்கப் போடும்போது தேவரா மேக்கப் போடும்போது நீங்கள் இருக்கணும்னே அப்படின்னு சொல்லி கூட இருந்து அதை பண்ணி அவருடைய நடைமுறை அப்படி இருக்கு. ஆனால் நீங்கள் இயக்கம்னு சொல்லி வரும்போது ஒரு கதையமைப்புன்னு வரும்போது நான் அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து நெஞ்சு வெடிச்சு போச்சு. அந்த சர்டிஃபிகேட் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, ஏ சர்டிஃபிகேட் யூ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு பெருமைப்படுறீங்க. ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன சொல்லியிருக்கீங்க? பத்திரிகைகளில் வந்த செய்தியை தழுவி உருவாக்கப்பட்ட கற்பனை. என்ன அர்த்தம்? வரலாறா இல்ல உங்க கற்பனை கதையா? இது எது உண்மை? இது தெரியாம எல்லாரும் தேவர் படம் எடுத்துட்டாரு அப்படின்னா இது ஒரு பெரிய மோசடி இல்லையா? சர்டிபிகேட் அப்படி இருந்தா அவர் சத்யா பணம் போட்டு பண்ணியிருக்கிறார், அதை பத்தி அவங்க பார்ட்னர்கள் ஒத்துக்கிட்டாங்க, அவர் பெருமைப்படுறோம். அது வேற. ஒருத்தர் பெருமைப்படுறதுன்றது வேற, பாராட்டுறதுன்றது வேற. நீங்க தேவரை சொல்லும் போது எதுக்கு இப்படி ஒளிவு மறைவா முன்னும் பின்னுமா மாறி மாறி நிக்கிறீங்க? சினிமாவில் மாதிரி டபுள் ஆக்ட் போடுறீங்க. இதுதான் வரலாறு அப்படின்னா வரலாறுன்னு சொல்லுங்க. இல்ல இது கற்பனை கதைன்னா கற்பனை கதைன்னு சொல்லுங்க. கற்பனை கதைக்கு நாங்க வேலை ஆளே இல்லை. நீங்க ஊமை வெளிகள் அடிக்கும் போது எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எதனால இதை சரி பண்ணி கொடுக்கணும். யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன். பேச தெரியாம பேசுறோம்னா என்ன அர்த்தம்? என்ன ஆமா பார்த்துட்டு தான் சொல்றேன். ஆமா தனியாக கூட சொல்றேன். பண்ணிக்கிறேன். நம்ம இனத்துல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு நிமிஷம் எனக்காண்டி வாங்க. ஒரு நிமிஷம் ஏன்டா வாங்க. ஒரு நிமிஷம் இது முடிச்சு முடிச்சு. நம்ம இனத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. முடிச்சு கொஞ்சம் பொறுமையா பேசு. நீங்க பேசுங்க. சரி கொஞ்சம் ரைட் பேசு. வாழ்த்திட்டு விட்டுருங்க ஐயா. இல்ல இல்ல ஐயா, உங்களுடைய ஆசீர்வாதம் தான் வேணும். உங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும். தேவரை பத்தி தப்பா படிச்சுக்கிட்டு இருக்குமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். டைரக்டர் என்ன பெருசு? தேவருக்கு விட பெருசு. ஐயா ஒரு ஐயா மைக் ஒரு நிமிஷம். அதாவது ஒரு விஷயம் ஐயா ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் நான் சென்சார் போர்டு மெம்பர். கற்பனை மட்டும்தான் அவங்க சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இது அது சென்சார் சர்டிபிகேட் இது அதோட நாம்ஸ். ஓகேங்களா? நம்ம என்னதான் உண்மையை வச்சு நம்ம தழுவி எடுத்தாலும் அங்க கற்பனை இந்த கதாபாத்திரம், அதாவது அனிமல்ஸ் போடுறாங்கல்ல, அது மாதிரி ஒரு இது. அதனால நீங்க யாரும் தவறா நினைக்க வேணாம். ஐயா உண்மையிலேயே ஐயா ஒரு விஷயம் ஐயா நவமணி ஐயா ஒரு நிமிஷம் இங்க கேளுங்க ஐயா. ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. அதாவது நம்ம சமூகத்துல இருக்கிறவரே ஐயாவை பத்தி ஒரு படம் எடுக்கல. இவரு இவ்வளவு பல கோடி ரூபா போட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அவருக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்கள், ஹேண்ட்ஸ் அப். ஓகேங்களா? அதுல 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படத்துல சில சீன்ஸ்கள் பண்ண முடியாத பட்சத்துல
இந்த படம் வந்து அவர் வந்து தழுவி எடுத்ததுதான், அதுல எந்த இதுவுமே கிடையாது. ஆனா நம்ம நவமணி சொல்ற மாதிரி ஃபுல்லா ஒரு படம் எடுக்கணும்னா நெக்ஸ்ட் தேவர் தேசிய தலைவர் பசீரே பண்ணி 2வது பார்ட்டு நாங்க எல்லாருமே முக்குளத்தூர் சேர்ந்து நாங்க அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுல சத்யாவும் நீங்களும் இருப்பீங்க. முதல் பாட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். இது நாங்க வந்து எல்லாம் அந்த தேசிய தலைவரோட ஆசீர்வாதம் உங்கள்ட்ட இருக்கு. நவமணி ஐயா நீங்களும் ஆசீர்வச்சிருங்க. ஆமா, ஒரே அடுத்து நம்ம பண்ணுவோம். ஒரு ரெண்டே வாரம் நான் வந்து வரலாறுன்னா வரலாறாக இருக்கணுன்றதுக்கு தான் சொல்லியிருந்தேன். யாரையும் குற்றச்சாட்டு சொல்கிறோம் அப்படின்றதில் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இதில் இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எவ்வளவு பேர் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாது. 1950 தான் கொரியா வார், அது சுதந்திரத்துக்கு பின்னால் நடந்தது தான். வரலாறு தெரியாமல் நான் பேசலை என்ன. அதனால இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சினிமா எல்லாரும் கூட்டு முயற்சி சரியாக வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். தேவர் படம் வாழ்க்கை வரலாறு தப்பு இல்லாமல் வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு வந்து கான்ட்ரவர்சியலாக இன்றைக்கி 57 ஒரு தினகரசாமி தேவர்னு ஒருத்தன் எழுதின புத்தகத்தை வச்சு தான் திருப்பி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது உடையணும் அப்படின்றது படிக்காதவன் படித்தவன் எல்லாரும் படித்தவன் புத்தகத்தை தேடி படிக்கிறது இல்லை. ஏறத்தாழ தேவர் பற்றி 90 புத்தகங்கள் வந்திருந்தாலும் படிக்கிறது இல்லை. ஆனால் தேட்டருக்கு இந்த படம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் படித்தவன் படிக்காதவன் எல்லா தரப்பு மக்களும் படிப்பாங்க. தேவருடைய வரலாறு பொதுமக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுனால தான் நான் இவங்களோட வந்து சேர்ந்தேன். ஆரம்பத்தில் இருந்து நான் அவங்களுக்கு திருத்தம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருத்தம் சொல்கிறது வேற. ஒரு கிளாஸில் ஒரு டீச்சரு தப்பு இது அப்படின்னு சொல்கிறதுனா அவங்கள இன்னும் சரிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பாராட்டு மட்டும் பேசுறது மட்டும்தான் ரசிக்கிறோம் அப்படின்றது இல்லை. தவறுகள் வந்தால் எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு வந்தால் தான் அவர் நல்ல மாணவனாக இப்போ வர முடியும். அதனால இன்னைக்கு உங்களுடைய உழைப்பு வீணாயிடக்கூடாது, உங்களுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது. ஏற்கனவே இதுக்கு இந்த தரப்பில் 2 தரப்பில் இருந்து உங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கடுத்து அரசியல் ரீதியாக இருக்குது. இதுகளுக்கெல்லாம் நான் ஆரம்ப காலத்தில் இருந்து நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு ஆவணத்தோடு நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தேன். நாங்களுக்கு ஒன்றும் பயந்துக்கிட்டோ அதுகளோ இல்லை. முழுக்க இந்த கதைக்கு என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அத்தனையும் நான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெம்பு கொடுத்து தான் அந்த படத்தோட உங்களோட வந்தேன். இதில் கடைசி வரைக்கும் இருப்பேன். இந்த படம் தேவர் படம் தப்பு இல்லாமல் வரணும். தேவர் படம் தப்பு இல்லாமல் வரணும். ஏற்கனவே 52 கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். அதுகெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தம்பிக்கு தெரியாது. பிரமிப்பா தான் பார்ப்பீங்க. ஏன்னா அவர் ஒரு பிரம்மாண்டமான டைரக்டர், அது பண்ணியிருக்கிறாருன்றது எல்லாருக்கும் அதுதான் இருக்கும். நான் செய்திகளை பார்க்குறேன். உங்கள் படத்தை தயாரிப்புக்கு சரியில்லைன்னுலாம் நான் சொல்லலை. செய்திகள் சரியாக இருக்கணும்னு சொல்கிறேன். துவக்க காலத்திலேருந்து ஒவ்வொரு தடவையும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுபடி சரியாக செஞ்சு கொடுக்கணும். இந்த அளவில் இதில் பூரா பார்த்தீங்கன்னா அவங்க ஜெனிஃபர் மார்க்ரெட் வந்து பட தயாரிப்பாளராகவும் இல்லாமல் அதில் படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. அவர் குழந்தையும் நடிச்சிருந்தது. ஏன் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார். இப்படி அவங்க குடும்பமே அதில் இருக்குது. ஒவ்வொரு முறையும் நான் அந்த சில இதுகளை பார்த்துட்டு அப்பப்போ கரெக்ஷன் சொல்லுவேன். அதுதான் நடக்கும். இது தெரியாமல் சும்மா பேசுகிறவங்க ஏதோ கோபத்தில் பேசுகிறேன்றது அர்த்தம் இல்லை. இது பத்திரிகைகளில் விமர்சனங்களுக்கு வர்றதுக்கு முந்தி நான் சொல்லக்கூடியது. நாளைக்கு பத்திரிகையில் எழுதிடுவான், அது கூடாதுன்றதுக்காகத்தான் இதுகளை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். 52 கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். அது பூரா திருப்பி திருத்தப்பட்டு வரணும்னு சொல்லி கேட்டு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, ஜெயஹிந்த். நானே பேசுகிறேன்.
எங்க படம் பார்த்த தென்பகுதியில் உள்ளவனா கேளுங்க. என் பேர் மூர்த்தி தேவர். வருடந்தோறும் 25 ஆண்டுகளா பல லட்சம் பேருக்கு பசுமன் தேவர் ஜெயந்திக்கு அன்னதானம் வழங்கி உள்ளேன். என்னை விட இது யார் பேச முடியும்? இனி நான் படம் பார்த்துட்டேன், நான் சொல்லணும். ஐயா அவருடைய ஆதங்கத்தை வந்து சொல்லிட்டாங்க. இந்த மேடையில் ஐயாவுக்கு அறிவுரை சொல்கிறதும் கிடையாது. நான் அவர் முன்னாடி வளர்ந்த பையன். என்னுடைய பேர் மூர்த்தி தேவர். படம் பார்த்தேன். அதாவது என்னுடைய தலைமுறைக்கு படம் சரியாக இருக்கு. என்னுடைய தலைமுறைக்கு, என் பார்வைக்கு, ஐயாவுடைய வயதுக்கு, ஏன்னா நான் உணவு வகையிலும் என்னுடைய ஒரு சில விஷயங்களும் என்னுடைய மாறுபட்டுக்கும் ஐயாவுடைய வயது பார்வை அவங்களுடைய எக்ஸாக்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. சத்தியமாக சொல்ல எந்த தேவைனாலும் இந்த படத்தை எடுக்க முடியாது. நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு இயக்குனர் நிறைய மேடையில் வீட்டு இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாருமே பிற சமூகத்துக்காரங்க. சத்தியமாக நாங்கள் வெட்கப்படுறோம். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நாங்கள் கோடி கோடியாக அன்னதானம் பண்ணுறது, விழாக்களுக்கு இந்த படம் எடுக்கணுங்க அறிவு எங்களுக்கு இருந்துச்சா? யாராவது செஞ்சோமா? அதை எனக்கு தேவர் உருவத்தில் கொண்டு வந்து ஒரு தேவரை காட்டியிருக்காருல, நான் தேவரை பார்க்கல. ஆனால் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக என்னுடைய தாத்தா காலத்திலேருந்து ஐயா நவமணி ஐயாவுக்கு தெரியும் நாங்கள் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தென்பகுதியில் எங்கள் குடும்பத்தினர் வந்து சமூகத்துக்காக பாடுபடுவோம் என்று ஐயா நவமணி ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்கிறேன், என்னுடைய பார்வைக்கு ஐயா வந்து எக்ஸாக்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் சினிமா ரொம்ப எக்ஸாக்டாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பழைய 1957க்கு வந்து நம்மளை கொண்டு போகிறோங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை கண்டிப்பாக இந்த படக்குழுவினர் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். தென்பகுதியில் ஐயாவுடைய ஆதங்கத்தை ஒரு சில விஷயங்களை வந்து, ஏன்னா இஸ் எ சீனியர், அவங்க ஒரு பெரிய ஆட்கள்னால என்னுடைய பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக இல்லையா, உங்களை உதாசனப்படுத்தின இன்னைக்கு இந்த உழைப்பு, இந்த மேடை உங்களுக்கான மேடை. ஏன்னா நீங்கள் எழுதி கொடுத்த ஒவ்வொரு வரிகளை முன்னிறுத்தி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்தவாறு எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயம் சொன்னால் கான்ட்ரவர்சியாகவும் போயிடும்ல. அதனால சத்தியமாக சொல்கிறேன், ஏன் தேவரான சொல்கிறேன், இந்த படத்தை எடுக்கக்கூடிய எந்த தேவை இருக்கான்னு சொல்லுங்க. 10,000 கோடி வச்சிருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாய தொழிலதிபர் எவ்வளோ செய்ய முடியுமா? அதை இன்னைக்கு செஞ்சிருக்கார். ஒரு சென்னை மாவட்டத்தில் பிறந்திருக்கார். தென்பகுதியில் வேற சமுதாயத்தை சென்னை மாநிலத்தில் பிறந்த ஒரு ப்ரொடியூசர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கார். அண்ணன் அரவிந்த்ராஜ் அண்ணன் அவர்லாம் அப்போ உள்ள ஒரு பெரிய டைரக்டர். இன்னைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஐயாவுடைய வரலாறு மிக சிறப்பாக சத்தியமா படம் அருமையாக வந்திருக்கு. இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலனா அவன் தேவனே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். சும்மா மியூசியம் முறுக்கிட்டு 3 கோடி தேவை மாதிரி இருக்கும், 3 கோடி தேவை மாதிரி பார்க்கணும், 1 கோடி தேவை மாதிரி தியேட்டர்ல போய் பாரு. நீ நல்ல ஆத்தாளுக்கு பிறந்த இந்த தேவை, இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. தென்பகுதியிலே, குறிப்பாக தென்பகுதியிலே இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். எங்களுடைய முக்குளத்தோர் சமூகம் இந்த படக்குழுவினருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் என்பதை நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நானும் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு சொந்த தயாரிப்பில் நான் இன்னைக்கு வந்து ஒரு சமூகத்தினுடைய தலைவராக சித்தரிக்கப்பட்டவன். எனக்கு கூட அந்த அறிவு இல்லை. நான் கெங்க கொண்டான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் தாய்மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் விரைவில் வரப்போகுது. எனக்கு அந்த உணர்வு இருந்துச்சா? தேவரையா வச்சு பண்ணணுங்கிற உணர்வு யாருக்கு இருந்துச்சு? என்னுடைய அன்பு சகோதரர் திரு SSR சத்யாவுக்கும் அதை துணிஞ்சு ஒரு தேவனுக்கு இல்லாத தைரியம் இந்த டைரக்டருக்கு வந்திருக்கு, இந்த படக்குழுவினருக்கு வந்திருக்கு. இந்த மேடை நான் சொல்றேன், பஷீர் பாய் இல்ல, இன்று பஷீர் தேவராக அழைக்கப்படுகிறார். ஒரு நிமிஷம். யாரு நேசம்? யார் சொன்னா